கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தேர்ந்து கொள்ளப்பட்டு இந்த உன்னதமான ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட அடியேன் சார்ந்திருக்கிறதான ஊட்டி பகுதியைச் சேர்ந்த சபையார் பரிசுத்த சகோதர சகோதரிகள் யாவருடைய அன்பையும், அதே நேரத்திலே திருச்சி பகுதியில் இருக்கக்கூடியதான சங்கிலாண்டபுரம் கால பிரதர் அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும், கோத்தகிரி பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜான் பிரதர் அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இன்றைய நாளிலும் இந்த ஞாயிறு ஆராதனை நாளிலே ஒரு அருமையான ஒரு பாடம், இந்த பாடத்தை பற்றிதான ஒரு அறிமுகம் என்ற வகையில் பார்க்கும்பொழுது இந்த பாடத்தினுடைய தலைப்பு ராஜ்யத்தின் வெண் வஸ்திரம், த ஒயிட் ரைமண்ட் ஆஃப் த கிங்டம். இந்த பாடம் ரீப்ரிண்ட் 5668 அது ஒரு பாடத்தினுடைய முழு தொகுப்பு. 7ஆம் தேதி நெற்காலத்துல 2017 ஜனவரி 7ஆம் தேதி நெற்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. தமிழாக்கத்திலேயே கூட இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது வஸ்திரம், வெண்வஸ்திரம், வெண்வஸ்திரம், ராஜ்யத்தினுடைய வெண்வஸ்திரம். அப்போ வெண்வஸ்திரம்னா என்ன, ராஜ்யத்தினுடைய வெண்வஸ்திரம்னா என்ன, இதை குறித்து நம்ம இந்த தினத்துல ஆழ்ந்து தியானிக்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்ப நம்ம கடந்து செல்லலாம். நம்ம ஆதார வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. இந்த ஒரு வசனத்தை நாம தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இந்த ஒரு வசனத்தை நாம் ஆராய்ந்து தியானிக்க போகிறோம். இதுதான் இந்த படத்துல இந்த பாடம், முழு பாடம். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன். இதுதான் வசனம். அப்போ இதை நாம 4 பகுதிகளாக நம்ம இதை பிரிச்சிருக்கோம். அவ எப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அதுக்கப்புறம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்புறம் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ இவைகள் என்ன விஷயத்த இங்க பேசுது, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனத்துலங்கிறத நம்ம ஆழ்ந்து தியானிக்க போறோம். அப்ப நம்ம கடந்து சொல்லலாம் பாடத்துக்குள்ளாக. அப்ப நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்ப நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா கனம், மகிமை, அழியாமையை சுதந்திரத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய பரம அழைப்பினுடைய கான்செப்ட் என்ன, அதுக்குதான் நம்ம கூப்பிட்டது. வேற ஏதாவது இருக்கா? அப்போ தேவனுடைய அழைப்பு ஒண்ணுதான், அது பரம அழைப்பு. அந்த பரம அழைப்புல எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கனம், மகிமை, அழியாமையை. கனம், மகிமை, அழியாமை, இது 3க்குமே தனித்தனியான வித்தியாசங்கள் இருக்கு, தனித்தனியான கணம் இருக்கு. அதுல கனம், மகிமை வேற யாருக்காவது கிடைக்குமா? கனம், மகிமை வேற யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனா அழியாமை யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும்? மெய் திருச்சபைக்கு மாத்திரமே கிடைக்கும். 1,44,000 1,44,000 பேருக்கு மாத்திரமே அது உரியது. அப்போ இப்போ நமக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல 1,44,000 பேருக்கு மாத்திரமே உரியது அழியாமை. அப்போ கனம், மகிமை, அழியாமையை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயம் தான் வந்துட்டு முழு கான்செப்ட்.
அப்ப இத நீங்க கவனிச்சுட்டீங்கன்னா வந்துட்டு பாடத்தினுடைய போக்கும், பாடம் போற விதமும் வந்துட்டு ஈஸியா புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கனம், மகிமை, அழியாமையை அந்த ஆசீர்வாதத்தை பெறப்போகிற இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார், இப்ப இவங்க என்ன பண்ணப்படணும் அப்படின்னா, அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அப்போ யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னா, வெற்றியாளராக யார் வந்துட்டு இருக்கிறார்களோ அவங்க. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கும் பொழுது, அந்த ஜெயம் கொள்ளுதல் அப்படின்னா என்ன? என்ன ஜெயம் கொள்ளுதல்? அப்ப ஜெயம் கொள்ளுதல் அப்படிங்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஜெயம் கொள்ளப்பட வேண்டும். அப்ப ஜெயம் கொள்ளுதல்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணி, நம்ம உங்களுடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளார என்ட்ரி ஆகுறோம். என்ட்ரி ஆகும்போது நம்மளிடத்துல மாம்ச சிந்தை இருக்குமா? உள்ள என்ட்ரி ஆகும்போது மாம்ச சிந்தைய அழிச்சிட்டு வருவோமா? இல்ல வச்சுக்கிட்டே வரோமா? நம்ம முதல்ல நம்ம எப்போ ஒவ்வொருவரும் நம்ம கான்சிகரேஷன் பண்ண டேட்டுக்கு போயிடுவோம். அப்ப போயிட்டோம்னா இது இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப அந்த டேட்ல நம்ம போகும்போது எப்படிப்பட்டவர்களா நம்ம இருந்திருப்போம்? அப்படின்னா, உன்னதமான மகிமையான தேவனை குறித்தும், அவருடைய குமாரனை குறித்தும், அவருடைய ஆழ்ந்த சத்தியங்களையும், அடிப்படை சத்தியங்கள நம்ம கேட்டு உள்ளார வரோம். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்த கேட்டுட்டு, இவ்வளோ விஷயம் இருக்குதா? இவ்வளோ காலம் வந்துட்டு இந்த வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஆனா, இவ்வளோ காலம் இந்த விஷயங்கள் தெரியலையே நமக்குன்னு சொல்லி என்ன பண்றோம்? ஒரு ஆச்சரியத்திற்குள்ளார, ஒரு பயபக்தியோடு உள்ளார வருவோம். இது என்ட்ரி. அப்ப உள்ளார வரும்பொழுது, சத்தியத்தின் மீதான ஒரு பயம் இருக்கும். தேவன் மீதான ஒரு பயம் இருக்கும். கர்த்தர் மேல இருக்கக்கூடிய பயம் இருக்கும். கூடவே யார் மேலயும் பயம் இருக்கும்? சகோதரர்கள் மேலயும் பயம் இருக்கும். உள்ளார வரும்பொழுது எப்படிதான் இருப்போம்? உள்ளார வந்த உடனே வந்துட்டு இருக்கக்கூடிய சகோதர, சகோதரிகள பார்த்த உடனே, "வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர்." போக, போக அ அப்போ உள்ள வரும்பொழுது நம்ம இடத்துல என்ன இருக்கு? அப்படின்னா, மாம்ச சிந்தை கிடையாது. உள்ள வரும்போதே நம்ம இப்படிதான் வர்றோம். புதிய சிந்தையை தரித்துக் கொண்டவர்களாய் அர்ப்பணம் பண்ணுனதுலேருந்து வந்துட்டு, புதிய சிந்தையை தரித்துக் கொண்டவர்களா அது எப்படி இருக்கு? ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா மாம்ச சிந்தை வந்து பெருசா இருக்கு. ஆனா நம்மளுடைய கிரியைகளும், நம்மளுடைய விஷயங்களும் எப்படிப்பட்டதா இருக்கு? எல்லார் மேலயும் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும் எப்பொழுதுமே. அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது, இந்த சிந்தை ஆரம்பத்துல இருந்தா மட்டும் போதாது. இங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பத்தில் சித்தத்தை ஜெயம் கொள்ளுதல் போதாது. அதைத் தொடர்ந்து சோதனைகளும், பரீட்சைகளும் சகிக்கப்பட வேண்டும். அப்போ வளர்ச்சிங்கிறது எங்க தான் ஆரம்பிக்குது? அப்ப ஜெயம் கொள்ளுதல் என்கிறது எங்க தான் ஆரம்பிக்குதுன்னா, நம்ம உள்ளார வரும்பொழுது இல்ல. உள்ள வந்து, இங்க நம்ம இன்னும் அதிக அதிகமா கேட்டது அடிப்படை பாடம். அதற்கு பிறகு நமக்கு இன்னும் ஆழமான போஷாக்குகள், கறி, சோறு சாப்பிட்டு கொஞ்சம் புஷ்டி ஆனதுக்கு பிறகு, கொஞ்சம் எழுந்துச்சு குழந்தை நடக்க ஆரம்பிச்ச பிறகு, அப்படி நான் தனியா நடந்துக்குவேன். அப்படி போகும்பொழுது, அப்பதான் வந்துட்டு, அ இவ்வளவு நாள் நம்மள கூட்டு வந்தாங்க. இவ்வளவு நாள் பார்த்தாங்க. இவ்வளவு நாள் பண்ணாங்க. தேவன் இருக்கிறாங்க. தேவன் பார்த்துக் கொள்ளுவாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு, நாம தனியா நடக்க ஆரம்பிக்கும்போது தான், இந்த ஜெயங்கொள்ளுதலினுடைய வளர்ச்சி அங்க நடைபெறுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப ஜெயம் கொள்ளுதல் எங்கேயும் செய்யப்படணும். வளர, 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 வளர ஜெயம் கொண்டு கொண்டே வரணும். ஏன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோங்கும் பொழுது, விஜயம் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும். எது வரையிலும்? மரண பரியந்தம். மரணத்துக்கு முன்னாடி எங்கேயாவது தவறிட்டோம்னா? அப்போ ஜெயம் கொள்ளுதல் என்பது என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த ஜெயம் கொள்ளுதலை நாம் சரியானபடி செய்யணும் அப்படின்னா, இங்க 7ஆம் தூதன் கொடுக்கக்கூடிய ஆழமான விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அவங்க சொல்றாங்க, அர்ப்பணம் செய்யப்பட்டு சோதனைகளும், பரீட்சைகளும் ஆரம்பிக்கப்பட்டு, ஒரு தனிப்பட்ட நபர் அந்த சோதனைகளினாலும் எந்த சோதனைகள்? ஈச் எவரி ஒன் அது அன்பா இருக்கலாம், அது பொறுமையா இருக்கலாம், அது நிதானமா இருக்கலாம், அது தன்னடக்கமா இருக்கலாம்,
இப்படியாக குணலட்சணங்கள்ல எந்த ஒரு விஷயமும் அந்த சோதனைகளால, பரீட்சைகளாலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டால், அந்த பர்ட்டிகுலர் டெம்ப்டேஷன் ஓவர் கம் பண்ணது ஒருத்தர அப்படின்னா, கரெக்டா சொல்றேனா? ஒரு டெம்ப்டேஷன் மறுபடியும் பொறுமை இருக்கு அப்படின்னா, அந்த பொறுமைக்கு ஆப்போசிட் கோபம். அப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல, எந்த விஷயத்திலயா இருந்தாலும் டக்கு டக்குன்னு கோவப்படுறோம் அப்படின்னா, இப்ப நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறேன். இருதயம் சொல்லுது, சிந்தை சொல்லுது கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். ஆனா, நான் என்ன பண்ணிடுறேன்னா கோவப்பட்டுறேன். அப்போ இப்படியாக இந்த ஒரு பரீட்சை, இந்த ஒரு சோதனை, இதுல நான் ஃபுல்ஃபில் ஆகுற வரைக்குமே இது என்ன பண்ணுவாங்க தேவன்? அனுமதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல நான் ஃபுல்ஃபில் ஆகுற வரையிலுமே, இந்த கோபம்ங்கிற விஷயத்துல, பொறுமையாய் நான் ஹேண்டில் பண்ற விஷயத்துல, எவ்வளவு தூரம் நான் வந்துட்டு ரெடியாகி வர்றேனோ, அதுவரையிலும் தேவன் அனுமதிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த அனுமதிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல, இப்ப நாம் என்ன பண்ணப்படணும்னா, முழுமையாக மேற்கொள்ளப்படணும். அப்போ அது இல்லாம பொறுமைக்கு பதிலாக கோபப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன்னு வைங்க அடிக்கடி. அது மேற்கொள்ள முடியல. அந்த சோதனை, அந்த டெம்ப்டேஷன், அந்த கோபம்ங்கிறது என்ன மேற்கொள்ளுது அப்படின்னா, இப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு இங்க சொல்றாங்க அப்படின்னா, அவன் போதுமான உண்மை தன்மையில் நிலைத்திருக்கவில்லைன்னு சொல்றார். அப்ப போதுமான லாயல்டி இல்ல அப்படிங்கிறார். அப்போ இந்த விஷயத்துல நான் கோவப்படக்கூடாது, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்ன்ற விஷயத்துல நான் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறேனோ, அவ்வளவு தூரம் தான் அந்த சோதனைய நான் என்ன பண்ண முடியும்னா, ஜெயம் கொள்ள முடியும். அப்படி ஜெயம் கொண்டால் தான், முற்றிலும் ஜெயம் கொண்டால் தான், இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ லிஸ்டுக்கு போக முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணப்படுவோம்னா, விழுந்துடுவோம் அடிக்கடி. நம்ம ஒரு விஷயத்துல ஒரு ஒரு டெம்ப்டேஷன் நமக்கு வரும் பொழுது, அந்த சோதனையிலிருந்து உடனடியாக நம்ம ஜெயிக்க முடியுமான்னா, வாய்ப்பில்ல. ரொம்ப கஷ்டம். அது படிப்படியாக நம்ம நம்மை நாமே பயிற்றுவிக்க வேண்டியதாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. இதற்காக என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்து வல்லமை என் மேல் காண்கிறேன். என் பலத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் எண்ணிப்பார். பாருங்க, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனம் அடிக்கடி நம்ம கிறிஸ்டாண்டத்துல இருக்கும் பொழுதே வந்துட்டு அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ அவருடைய பலவீனத்துல, அப்போஸ்தலர் பவுலினுடைய பலவீனத்துல, சரீர பலவீனத்துல, அவருடைய பெலன், கர்த்தர் இயேசுவினுடைய பெலன் பூரணமாய் விளங்கும். அப்போ இதே வாக்குத்தத்தம் அவருக்கு மாத்திரம் தானா? இல்ல நமக்கு இருக்கா? அப்போ நமக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் சோதனையிலே ஜெயிக்கப்பட முடியாமல் தோல்வி உரியும் பொழுது, தோல்வி நமக்கு சகஜம். ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அப்ப நம்ம பெர்ஃபெக்ட் இல்ல. நம்ம பரிபூரணர்கள் இல்ல. நாம் அபூரணர்கள். சோ நம்ம அபூரண சரீரத்துல, மாம்சத்துல நம்ம இருக்கிறதுனால, நம்மளோட சிந்தை மாத்திரமே பரிபூர்ணமா இருக்கு. அதுலயும் மாம்ச சிந்தை வந்துட்டு ஆட்கொண்டுருச்சுன்னா, அதுவும் போச்சு. சோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம நமக்கு மேலான வாக்குத்தத்தம் கர்த்தர் இயேசு குடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்பொழுது, என் கிருபை உனக்கு போதும். நீங்க கஷ்டப்பட்டு பாரம் சுமக்காதீங்க. உங்களோட பாரத்தெல்லாம் என்ன பண்ணிடுங்க? என் மேல இது பண்ணிடுங்க. என்னுடைய நுகம் எப்படி இருக்கு? மெதுவாயும், லகுவாயும் இருக்குதாம். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பாரத்த போட்டு இழுத்து வண்டி இழுத்துட்டு போக வேண்டாம். பாருங்க பேசாம என் மேல வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. ஏன்? உங்களால கூடாது. யார் இல்லாம? அவர் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. இதையும் நம்மளுடைய ரட்சகர் சொல்லிட்டாரு. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சோ நாம் ஜெயம் கொள்ளுதல் என்பது நம்முடைய கரத்துல இல்ல. ஆனா நம்மளுடைய சிந்தையில இருக்கு. அப்ப நம்முடைய சிந்தையில இருக்கக்கூடியதை நம்முடைய மாம்சத்துல நம்ம பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம். இப்ப மாம்சத்துல பயிற்றுவிக்காம நம்ம போயிற முடியுமா? போயிற முடியாது. ஆனா அதிலயும் சில விகிதாச்சாரங்கள் காணப்படுகிறது. முழுசா நம்மளால செஞ்சிட முடியுமா? அப்படின்னா அதுவும் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னா, அந்த கேட்டகரிக்குள்ளார போறதுக்கு அநேக பாடுகளும், உபத்திரவங்களும்
கஷ்டங்களோ நமக்கு அது இருக்கு. அது குணலட்சணங்களை வளர்க்கக்கூடிய விஷயங்களையும் கூட அது காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இப்படியாக இந்த கர்த்தர் இயேசுவினுடைய அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம எங்கே கடந்து செல்லலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ தேவனுடைய கிருபை நமக்கு எப்படி இருக்கு? சஃபிசியன்ட், போதுமானதாக இருக்கு. அப்ப போதுமானதாக இருந்துட்டா கூட இப்ப நாம என்ன பண்ண இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிரயோகப்படுத்துறோம். ஆனா விழுவோமா? விழ மாட்டோம். விழுவோம். விழுவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இங்க கொடுக்குறாங்க. நாம் சில சமயங்களில் சோதனைக்குள் விழமாட்டோம் என்று பொருள் அல்ல. அப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 நம்ம வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டான். வாசிங்க. ஒரு யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவியுடையவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. பாருங்க. அப்போ brethren, if a man be overtaken in a fault, அப்போ ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னு வந்துட்டு கலாத்தியர்கள் எழுதிட்ட நிருபத்துல சொல்லிட்டாங்க அப்போஸ்தலர். அப்போ ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னா, குற்றத்தில் அகப்பட மாட்டான் அப்படின்னா இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை அவர் பிரயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அன்புக்குரிய சகோதரர். அப்போ குற்றத்தில் அகப்படக்கூடும் இங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. மேலும் குற்றத்தில் அகப்படக்கூடும். ஆனால் அவைகளை நாம் வெற்றிக்கொள்ள முடிந்தவர்களாக அந்த சோதனைகளிலிருந்து நம்மை ஜெயம் கொண்டவர்களாக வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்குன்னா போதுமானதாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். அப்போ அடுத்து நம்ம கவனிக்கிறோம், இந்த சோதனைக்குள் விழுறது அப்படிங்கிறது சோதனையில விழுறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லைன்னு சொல்றாங்க. சோதனையின் போது விழுதல். அப்ப எப்ப நம்ம சோதிக்கப்படுகிறோமோ அப்பதான் விழுவோம். சோதனைக்குள்ளார விழுகிறது இல்லை. அதே மாதிரி சோதனையில விழுறது இல்லை. பாருங்க, falling into temptation does not mean falling in temptation. falling when tempted. அப்போ எப்போ நாம் சோதிக்கப்படுகிறோமோ அப்பதான் நாம விழுகிறோங்கிறத நமக்கு கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ ஒருத்தர் இந்த சோதனைகளில் இருந்து தற்காலிகமாக அவரு ஓவர்டேக் பண்றாரு அப்படின்னா ஒரு தற்காலிகமாக அவர் ஜெயம் கொள்ளும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயம் அந்த பாவம் அப்படிங்கறத நமக்கு கவனிக்கணும். அப்ப பாவத்துல இருந்து நம்ம ஜெயம் கொள்ளுதலை குறித்து இங்க கவனிக்கும் பொழுது பாவம் அப்படிங்கும் பொழுது எல்லாமே பாவம் தான். கீழ்ப்படியாமை முதலாவது பாவம். அப்போ நாம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்வதற்கு எதுதான் அடித்தளமா இருக்கு? கீழ்ப்படியாமை தான் அடித்தளமா இருக்கு. சத்தியம் சொல்லுது பாவம் பண்ணாத, கோவப்படாத, சுயநலமா இருக்காது. அப்போ நம்ம இவைகளை மீறும் பொழுது, இதை கடைபிடிக்காம இதுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது என்ன பண்றோம்? அப்ப பாவம் நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். ஆனா இது இந்த பாவத்திலிருந்து ஜெயம் கொள்ளுதல் குறித்து பார்க்கும் பொழுது இந்த பாவத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு அல்லது எவ்வளவு டிகிரி எந்த அளவில் இருக்கு அந்த நெக்ஸ்ட். அப்ப அந்த பாவத்தினுடைய அளவு எப்படிப்பட்டதா இருக்கு, அதனுடைய வீரியம், அந்த பாவம் எத்தன்மையானதா இருக்குது அப்படிங்கறது நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்ப பாவம் என்னும் பொழுது எல்லாமே பாவம் தான். ரொம்ப சுப்பீரியரும் இருக்கு, ரொம்ப லோவாகவும் இருக்கு. அப்போ அதனுடைய அடிப்படையில இந்த ஜெயம் கொள்ளுதலானது தேவைப்படுகிறது, கவனிக்க வேண்டியதா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ண முடியாதுன்னா மாம்ச பிரகாரமாக முழுமையாக முற்றிலும் ஜெயம் கொள்ள முடிந்தவர்களாக நம்மளால இருக்க முடியாது அன்புக்குரிய சகோதரர்கள். ஆனால் சிந்தையில் உண்மையுள்ளவர்களாக நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள். ஏன்னா நம் சிந்தையில என்ன பண்ணப்படணும்? ஜெயம் கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நாம் என்ன ஆக முடியாதுன்னா ஜெயம் கொண்டவர்கள் ஆக முடியாது. அப்போ we may not always be able to triumph fully, completely, according to the flesh, but the will must be loyal. அப்ப உண்மை தன்மையோடு நாம அதை காண்பிக்கணும். அப்ப உண்மை தன்மையை நாம
நிரூபிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாங்க. ஜெயம் கொள்ளுதல் அப்படிங்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, அவரிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறாரு உண்மை, தன்மை, நேர்மையை எதிர்பார்க்கிறாரு. இந்த நேர்மை எங்க இருக்கு அப்படின்னா, சிந்தையில காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப சிந்தையில தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஜெயம் கொள்ளலாம் ஒழிய, நம்ம மாம்ச பிரகாரமாக எல்லா நேரங்களிலேயும் என்ன பண்ண முடியாதுன்னா, ஜெயம் கொள்வது மிகவும் சிரமமான காரியம் என்பதை நமக்கு கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்போ இந்த ஜெயம் கொள்ளுதல் அப்படிங்கிறது, இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கும் பொழுது, இந்த ஜெயம் கொள்ளுதல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கான்சிக்ரேஷன் அர்ப்பணிப்பிலிருந்து இது துவங்குகிறது. அப்ப இந்த அர்ப்பணிப்பதிலிருந்து துவங்குற இந்த விஷயம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது அன்டு டெத். அப்ப மரண பரியந்தம் இது முன்னேறி செல்லுகிறதாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய அர்ப்பணம் செய்ததிலிருந்து நம்முடைய டெத் வரைக்கும் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு கிராஜுவல் ப்ராசஸாக இருக்கு. அப்ப இது படிப்படியா வந்துட்டு இது ஜெயம் கொள்ளுதல் என்பது நடைபெறும். உடனே 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 நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அப்போ உடனே ஜெயிச்சிட்டோம்னா என்ன பண்ணிடுவோம்? மறுபடியும் விழுந்துரும். அவங்க உடனே ஜெயிச்சிட்டோம்னா விழுந்துரும். ஆக இது மீண்டும் மீண்டும் இது ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஒருவேளை நாம ஒரு குணாட்சணத்துல முழுமை அடைந்தவர்களாக ஆனோம் அப்படின்னா, அந்த குணாட்சணத்தை குறித்ததான சோதனைகள் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப அப்படி கவனிக்கும் பொழுது, இந்த தலைப்பு வசனத்துல நாம கவனிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, இது பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? புரியல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, இது நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில எப்பொழுது நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்னு நீங்க கவனிங்க. அப்ப இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, சத்தமா சொன்னதான் கேக்குது. எனக்கு காது கேட்கறது என்னன்னு தெரியல. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, இது நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினுடைய எண்டுல நடக்கக்கூடிய விஷயம். இது பிகினிங் இல்ல, அல்லது நடுவுல இல்ல, இது எண்டு. நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினுடைய எண்டு. அப்ப எண்டுன்னா நம்ம சாகும்போதா? அதுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாவற்றிலும் நம்ம வந்துட்டு இது பண்ணி நிற்கிறவர்களாக இருக்கணும். நின்னு அதுல ஒரு டியூரேஷன் பீரியட் போகணும். அதுக்கு பிறகுதான் நமக்கு எங்க கிடைக்கும்? மகிமைக்குள்ளாக, அழியாமைக்குள்ளாக கடந்து செல்ல முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஒரு குணலட்சணங்களை வளர்ப்பது மாத்திரமல்ல, அதை ஜெயம் கொள்வது மாத்திரமல்ல, அந்த ஜெயம் கொண்டதுல என்ன பண்ணணும்? நிலைச்சு நிற்கணும். எது வரைக்கும்? மரண பரியந்தம். அப்ப தேவன் நமக்கு மரணத்தை எவ்வளவு தூரம் அனுமதிக்கிறாங்களோ அவ்வளவு தூரம். அப்போஸ்தலர் யோவானுக்கு கொடுத்துட்டாங்க 100 வருஷத்துக்கு மேல. அப்ப 96 வருஷம் வரைக்குமே வந்துட்டு அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்படுது. அப்போ பார்க்கும் பொழுது அவருக்கு உண்டான பீரியட் டைம் எவ்வளவு போயிடுது? அப்போ இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணலட்சணங்களினுடைய அடிப்படையில ஒருத்தருக்கு அன்பு அதிகமா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப இரக்கம் காட்டுகிறவரா இருப்பாரு. ஒருத்தர் கோவப்படுகிறவரா இருப்பாரு. ஒருத்தர் பொறாமை கொள்ளக்கூடியவரா இருப்பாரு. இப்படியாக அவங்களுக்கு தேவன் இயற்கையிலே சில குணலட்சணங்களை கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம அவர்களிடத்துல இன்னும் புது சிருஷ்டிக்குண்டான குணலட்சணங்களை வளர்க்கக்கூடிய விஷயத்துல இன்னும் அதிகமாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்களோ, அல்லது எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு அளவு தேவைப்படுகிறதோ அந்த அளவு வரையிலுமே அந்தந்த விஷயங்கள் போகும். இதுல நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, அது எங்க உள்ள விஷயமா இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தனது ஓட்டத்தின் இறுதியில் ஜெயம் கொள்ளுகிறதை குறிக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபர் தனது சோதனையின் முடிவில் தனது ஓட்டத்தின் இறுதியில் ஜெயம் கொள்ளுகிறதை குறிப்பிடுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்படியாகவே இங்க இத கொடுக்குறாங்க. இப்படி ஒருத்தர் ஜெயம் கொண்டவராக என்ன பண்ணப்படுறாருன்னா பிரிக்கப்படுகிறார். ஆகையால் இப்படி ஜெயம் கொண்ட ஒருவன் வெண் வஸ்திரம்
தரிப்பிக்கப்படுவார். மீண்டும் நம்ம ஆதார வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. அவருக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு நம்ம வந்து கலந்து போயிடுவோம். இப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதை நம்ம பார்த்துட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 2வது பாயிண்ட், அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவனுக்கு யார்? ஜெயம் கொள்ளுகிறவர். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர் ஒரு புது சிருஷ்டி முழுமை அடையும் பொழுது, அப்ப ஜெயம் கொள்ளும் பொழுது என்ன பண்ணப்படுது? வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இந்த வெண்வஸ்திரம் அப்போ நமக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நம்ம பார்த்துட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு, அப்போ யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்ப வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ரைட், ஓகே. ஜெயம் கொள்ளுகிறவருக்கு நீங்க வெண்வஸ்திரம் தரீங்க தகப்பனே, ரைட்டு. இப்போ எங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? இல்ல, கொடுத்துருக்கு. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ரைட்டு. அப்ப தேவன் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. நம்ம ஜெயம் கொண்டுட்டோமா? இல்ல. அப்ப கடைசியில தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோனா கடைசியிலன்னு பார்த்துட்டோம். இப்ப அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்ப நமக்கு வெண்வஸ்திரம் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம போட்டிருக்கோமா இல்லையா? அப்போ நாம கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரம், இது வெண்வஸ்திரம் எனும் பொழுது அது என்னது? கிறிஸ்துவின் சால்வை, கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம். அப்ப கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த பிளேனுக்கு வர முடியாது. என் பிளேனுக்கு நம்மளால வர முடியாது. இப்ப நம்ம என் பிளேன்ல இருக்கிறோமா இல்லையா? எண்ணுக்கு மேல போயிட்டோம். எங்க? எம்முக்கு போயிட்டோம். எம் என்ன அடையாளப்படுத்துது? என்ன அடையாளப்படுத்துது? நீதிமானாக்கப்படுதல். எம் அடையாளப்படுத்துது பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ளார இங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு வெண்வஸ்திரம் போட்டிருக்கோமா இல்லையா? போட்டாச்சு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். செகண்ட் பாயிண்ட். அப்ப அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அப்படின்னா அப்ப ஜெயம் கொண்டவருக்கு தானே போட்டுக்கணும். அப்ப இங்கதான் ஸ்லைட் போடும்போது வெண்வஸ்திரம் இங்க எப்படி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறோமா? கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒயிட் டைமண்ட் லோன்ட் டு அஸ். இப்ப நம்ம சும்மா வாங்கி மாட்டிருக்கோம். சும்மா வாங்கி மாட்டிட்டு இதுக்குள்ளார போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது என்னன்னா தேவனுடைய மகா பெரிய கிருபை, மகா பெரிய கிருபை, தயவு. இப்ப நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நம்ம நீதிமானாக எண்ணப்படுகிறோம். அப்ப நீதிமானாக எண்ணப்படுகிறோம் அப்படின்னா இது ஜஸ்ட் லோன்ல கொடுத்திருக்காரு. அப்ப உங்களுக்கு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நமக்கு நீதியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா அடையாளமாக. அடுத்த சொல்லி போயிடலாம். Figuratively, the scriptures give us to understand that the very beginning of our Christian experience, we figuratively one clothed in white raiment. அப்படின்னா அடையாளமான வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நமது கிறிஸ்தவ அனுபவத்தின் மிக ஆரம்பத்தில் நாம் அடையாளமான வெண்வஸ்திரத்தினால் தரிப்பிக்கப்படுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படியாக இங்க 7ஆம் தூதன் குறிப்பிடுறாங்க. இந்த வெண்வஸ்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம பார்த்தோம், நீதிமானாக்குதலை குறிக்கிறது, நீதிமானாக்கப்படுதலை குறிக்கிறது. அப்போ இந்த நீதிமானாக்கப்படுதல் எதற்கு நமக்கு தேவைப்படுது? ஏன் இல்லைன்னா தேவனோட உடனாட முடியாதா? அப்போ கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரிவித்துக் கொள்ளணும் அப்படின்னா, வெண்வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா, நான் பாவி ஆதாமுடைய சந்ததியில வந்துட்டு
பாவி என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கணும். அப்பதான் எனக்கு என்ன வேணும்? ஒரு மீட்பர் வேணும். நான் மீட்கப்படணும்னா ஒரு மீட்பர் வேணும். அந்த மீட்பர் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு நான் விசுவாசிக்கணும். இதுதான் அடிப்படை நீதிமானாக்கப்படுதலுக்கு. என் பிளானுக்கு. இங்க நம்ம மரண நிலையில இருந்த நம்மை, இப்ப முழு உலகமும் இதுல இருக்கு. மரண நிலைமையில இருந்த நம்மை நாம் இங்க மேல வரணும் அப்படின்னா, என் பிளானுக்கு வரணும் அப்படின்னா, இந்த அடிப்படை விசுவாசம். இதுதான் அடிப்படை அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா, இலவசமாக நீதிமானாக்கப்படுகிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்காக நம்ம ஏதாவது கொடுத்துட்டோமா? ஏதாவது கொடுக்க முடியுமா? எதுவுமே இல்ல. நம்ம காண்பித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உணர்வு மாத்திரமே. இந்த உணர்வு கூட நமக்கு உண்டானது இல்ல. நமக்கு நாமே வந்துட்டது இல்ல. இதையும் கூட யார் தான் கொடுத்தார்? பிதாவாகிய தேவன் கொடுத்தாங்க. இந்த உணர்வை நீ ஒரு பாவி அப்படிங்கிற இப்ப உலகத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கும் தெரியுமா? தான் ஒரு பாவின்னு. ஒத்துக்குவாங்களா? அப்ப அந்த உணர்வை கொடுத்தது கூட யார்தான்? பிதாவாகிய தேவன் தான். அவங்க தான் கிருபை, இரக்கம் பாராட்டிட்டாங்க நமக்கு. நம்ம வந்துட்டு நான் பாவி நானே உணர்ந்துட்டேன்னுலாம் இல்ல. ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நாம உணர்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயம், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும்னு யாரு கேட்டார்? தாவீது கேட்டார். அப்போ உணர்வுள்ள இருதயத்தை யார் தான் குடுக்குறான்னா? தேவன் தான் குடுக்குறாங்க. அப்ப தேவன் குடுத்துட்ட மகா பெரிய கிருபை, தயவுனால நாம பிளான்ல இருந்து எங்க வந்துட்டோம்? என் பிளானுக்கு வந்துட்டோம். அப்போ நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கும் பொழுது, இங்க வெண் வஸ்திரம். இப்ப நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துல பார்க்கும் பொழுது, இதுல என்ன இருக்கு? ஒயிட் எந்த இடத்துல இருக்கு? ஒயிட் என்ன? பிரகாரத்தை சுத்தி. வெளியில இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் பார்க்க முடியாது. உலகத்தார் யாருக்கும் உள்ளார என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்ளார பிரகாரத்துல லேவியர்கள், ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. பெரிய வாள். அப்ப அந்த ஒயிட் லினன் சணல் நார் துணி, வெள்ளை சணல் நார் துணியில அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயம் என்ன குறிக்குதுன்னா, நீதிமானாக்கப்படுதலை குறிக்கிறது. அப்ப அந்த நீதிமானாக்கப்படுதலை நாம எப்படி பெற்றுட்டோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தின் மூலமாக, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக நாம பெற்றுக்கொண்டு விட்டுட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப வெண் வஸ்திரம் நமக்கு இப்ப எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரம். ஏன்னா, இது அவர் மூலமாக மாத்திரமே நமக்கு கிடைச்சிட்ட விஷயமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு அதை சாட்டுகிறார். இம்புடேஷன். இது ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. இம்புடேஷன் அண்ட் அப்ளிகேஷன். அப்போ இம்புடேஷன் அவரு இதை நமக்கு சாட்டி இருக்கிறார். சாட்டி இருக்கிறார்னா கடனா கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ அவருடைய நீதியின் வஸ்திரத்தின் மூலமா, அவருடைய நீதியின் கிருபையினால, அவருடைய ரத்தத்தின் மூலமா கிடைச்சிட்ட அந்த புண்ணியத்தை அவர் நமக்கு சாட்டுகிறார். அப்ப அப்படி சாட்டுறதுனால நாம என்ன என்னவாக எண்ணப்படுகிறோம்? நீதிமானாக எண்ணப்படுகிறோம். அப்போ நீதிமானாக எண்ணப்படுவதற்கு அவருடைய இது கிடைச்சிருக்கு. அவருடைய ரத்தம் சாட்டப்பட்டால் அல்லது பிரயோகப்படுத்தப்பட்டால், சாட்டப்பட்டால்னு சொல்லக்கூடாது, பிரயோகப்படுத்தப்பட்டால், அப்ளிகேட் ஆனுச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப அவருடைய ரத்தம் நேரடியா நம்மளுடைய மேல பட்டுச்சுன்னா என்ன ஆயிருப்போம்? நம்ம நீதிமான ஆயிருப்போம். இப்படி பாவியாவும் அல்லது பாவி மாம்சத்திலையும் சிந்தையில மாத்திரம் வந்துட்டு போராடிட்டு இருக்க மாட்டோம். அவருடைய ரத்தம் நம்ம மேல நேரடியா பட்டுருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஆசாரியன் வந்து தெளிக்கிறார். பிரதான ஆசாரியன் உள்ள போய் மகபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போயிட்டு வெளியில வந்து ஜனங்கள் மேல தெளிக்கிறார். அப்ப அவங்களுக்கு என்ன நடக்குது? பாவ நிவர்த்தி நடக்குது. அப்ப அப்படியாக நமக்கு பாவ நிவர்த்தி நடந்திருக்கும். ஆனா இப்போ நமக்கு என்ன பண்ணப்படல அப்படின்னா, அப்படியாக நேரடியாக பண்ணப்படல. நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, சாட்டப்பட்டிருக்கிறது. இம்புட்டேஷன். அப்ப இன்புட் ஆயிருக்கு. அப்ப அதை பிரயோகப்படுத்தல. அத
பிரயோகப்படுத்தினா அதனுடைய வல்லமை அது வேற. ஆனா அந்த ரத்தத்தை இப்போதைக்கு நமக்கு என்ன பண்றாருன்னா, கடனாக ஒரு லோனா கொடுத்து நமக்கு இந்த மாபெரும் அழைப்புல கூப்பிட்டு எங்க கொண்டு போறதுக்கு அப்படின்னா, பிதாவாகிய தேவனோடு கூட கர்த்தர் இயேசுவினுடைய சிங்காசனத்துல உட்காருவதற்கு நம்மையும் கூப்பிட்டுருக்காரு. அப்போ இப்படி நாம அங்க போகணும்னா என்ன பண்ணப்படணும்? ஜெயம் கொள்ளப்படணும். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அப்ப ஜெயம் கொள்ளணும்னா என்ன வேணும்? உண்மைத்தன்மை வேணும். அப்ப உண்மைத்தன்மை நம்மளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறாங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப உண்மைத்தன்மை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஜெயம் கொள்ள முடியாது. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த வெண் வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? பின்னாடி நம்ம பார்க்கலாம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த வெண் வஸ்திரம் இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த ஒயிட் லினன் எதை குறிக்குது? பரிசுத்தத்தை அது குறிக்குது. ஏன் பரிசுத்தத்தை அதை குறிக்கணும்? பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் பார்க்க முடியாது. அப்போ பரிசுத்தம் தேவை. அப்ப நம்ம பரிசுத்தம் தேவை. நம்ம இந்த பாவிகள் நமக்கு பரிசுத்தம் தேவை. அதனாலதான் அவருடைய ரத்தம், கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம் நம்ம மேல பட்டுச்சு. வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டோம். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமா தேவனால பார்க்கப்படுகிறோம். அப்போ இங்க என்ன கிடைச்சு? இங்க மரணம், இங்க ஜீவன். ஆர் பிளான்ல மரணம், என் பிளான்ல ஜீவன். இப்ப என் பிளான்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஜீவனை நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன என்ன குறிக்குது? இங்க உள்ள போகும்போது என்ன பண்றோம்? உள்ள போகும்போது அது என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆடு பலி. இங்க நம்ம பலி செலுத்தணும். பலி செலுத்தி உள்ளார போனோம். உள்ள போய் அர்ப்பணம் பண்ணி, நான் என்ன பலி செலுத்துறேன்னு உள்ளார போய் அர்ப்பணம் பண்ணி, உள்ளார போய் உள்ளார என்னதான் நடக்குது? வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப பலி செலுத்தக்கூடிய வேலைகள் நம்ம செய்யணும். அப்போ எதை நம்ம பலி செலுத்தணும்? அங்க போய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நீதிமானாக்கப்படுதல், இத பலி செலுத்தணும். ஜீவன் இருந்தா தானே நீங்க சாக முடியும். செத்து இருக்கிற ஒருத்தர் எப்படி சாக முடியும்? அப்போ இங்க உள்ள போய் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவன் கிருபையா கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை நம்ம பலி செலுத்தணும். கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு? அவருடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுட்டாரு. இப்ப நாமளும் என்னதான் பண்ணணும்? அவரை தானே பின்பற்றி போறோம். ஈடு பலிக்கும் நம்மளுடைய பலிக்கும் சம்பந்தம் இல்லை. குழப்பிடக்கூடாது. அப்போ அவரை பின்பற்றி போகிற நாமளும் என்ன பண்ணணும்? நமக்கு அவர் மூலமா கிடைச்சிட்டதானே நமக்கு சொந்த நீதி இல்லை. சொந்த வஸ்திரம் கிடையாது. நம்ம அழுக்கடைந்த வஸ்திரத்தை போட்டிருந்தோம் முதல்ல. இப்போ நம்மளுடைய பாவங்கள் பாவங்களை மூடுவதற்காக கர்த்தர் இயேசுவினால கொடுக்கப்பட்ட அந்த மெல்லிய வெண் வஸ்திரத்தை நம்ம தரித்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? பலி செலுத்தி நாம இங்க உள்ளார பரிசுத்தமாகுதலுக்குள்ளார நம்ம போறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த வெண் வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வெண்மையா இருக்கு. இந்த பரிசுத்தத்தை குறிக்குது. இந்த பரிசுத்தத்தை குலைச்சலாக்கும்படியா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நாம உலகத்தினால் கரைபடாதபடி பாதுகாக்க எச்சரிக்கப்படுகிறோம். அப்ப உலகத்தினால் கரைபடாதபடிக்கு பாதுகாக்க எச்சரிக்கப்படுகிறோம் அப்படின்னா, அப்போ நாம நம்முடைய காரியங்களை தேவனுடைய காரியத்திலும் புதிய சிந்தையில வளர்க்கிறது மாத்திரமே நம்மளுடைய குறிக்கோளாக காணப்படணும், அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப புதிய சிந்தையை வளர்க்கிறதுலயே நம்மளுடைய குறிக்கோளும், நம்மளுடைய எண்ணங்களும், நோக்கங்களும் எல்லாமே இருக்கணுங்கிறத நம்ம கவனிக்கும் பொழுது, நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஒவ்வொரு செயல்களும் எப்படிப்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னா, அது தேவனுக்கு உகந்த ஜீவ பலிகளாக நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு, அன்புக்குரிய சகோதரர். அப்போ இந்த வஸ்திரத்தை நாம பாதுகாத்து பராமரிக்கணும். அப்படி பாதுகாத்து பராமரிக்கும் பொழுது அத நம்முடைய பலத்தால பராமரிக்க முடியுமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி. நம்முடைய பலத்தால இத பராமரிக்க அப்படின்னா, நம்முடைய பலத்தால இத பராமரிக்க முடியாது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ
இங்கதான் நம்ம கவனிக்கிறோம். 2 கொரிந்தியர் வசனம். ரோமர் 7:15, 18. ஆ. அப்போ நம்மால இந்த வெண் வஸ்திரத்த, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெண் வஸ்திரத்த பாதுகாக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாங்க. வாசிங்க சிஸ்டர். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். அதன்படி என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாக்குமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்போ இங்க சொல்லிட்டாங்க, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக நடக்கூடிய போராட்டத்தை இங்க அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அருமையா விளக்கி அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்லிட்டாங்க. அப்போ நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. அப்போ சிந்தை சொல்லுது இப்படி செய்யக்கூடாதுன்னு. ஆனா நம்மளுடைய அவயவம் என்ன பண்ணுது? அத செஞ்சுடுது. அப்போ நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, வெறுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? செய்து விடுகிறோம். அப்போ என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன்னு ரோமர் 7:15 மற்றும் 18, 19ல நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி கவனிக்கும் பொழுது நாம இந்த வெண்வஸ்திரத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு மத்தியில நம்ம இதை பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கு பிரதர், பாதுகாக்கலாமா வேண்டாமா? பாதுகாத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. அவர் கொடுத்துட்டாரு, ஒயிட்டா கொடுத்துட்டாரு. அதுல அங்கங்க வெள்ளை, அங்க இந்த ஒயிட் ஷர்ட்ல சின்ன சின்னதா ஏதாவது கருப்பு மட்டும் இல்ல, கருப்பு இல்லாம மஞ்சள் கலர்ல எதை பட்டா பரவாயில்லையா? கருப்பு பட்டாலும் கரைதான், மஞ்சள் பட்டாலும் கரைதான், மற்றது ஒயிட்டா இருக்கும். கர்த்தர் இயேசுனுடைய நீதியின் வஸ்திரம் அவர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் நம்ம தேவன் கிருபையா கொடுத்தாங்க. அப்ப அது எப்படிதான் இருக்கணும்? அவர் எப்படி போட்டாரோ அப்படிதான் இருக்கணும். அப்ப என்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருளை ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ ஏதோ ஒண்ணு வாங்குறோம்னா கொடுக்குறாங்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? எந்த விதமான சேதாரமும் இல்லாம மறுபடியும் கொண்டு கொடுக்கணும். அப்ப அதுதான் வந்துட்டு என்ன? சரியான நீதியான விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப தேவன் நீதி உள்ளவர், நீதியாக அவரு கணக்கு கேட்பார் என்பதை நாம அறிந்திருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இதை நம்மளுடைய முழு பலத்தால பராமரிக்க முடியாது அப்படிங்கிறத நாம உணர்ந்திருக்கிறோம். அப்ப நம்ம விரும்பாத சில காரியங்களை நம்ம செய்யறோம். அப்போ இப்படி எப்படி இப்படியாக விரும்பாமல் நம்ம செய்யறோம். அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்போ விரும்பாத தீமையை செய்கிறதற்கு செய்துட்டோம். இப்ப கரை ஆயிடுச்சா இல்லையா? இந்த கரையை இப்படியே விட்டுறதுக்கு தேவன் விட்டுறாங்களா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? அப்போ கர்த்தர் இயேசுவின் மூலமாக அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவர் ரத்தத்தை கேட்டு பரிந்து பேசுற ஊழியத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு போறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? கொடுத்திருக்கிறாங்க தேவன். அப்போ இப்படியாக விரும்பாத தீமையை செய்கிறேன். இது விரும்பாத தீமை. நல்லா வந்துட்டு அண்டர்லைன். ஏன்னா தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்களுக்கு என்ன இருக்கு? அடிதான் இருக்கு. அப்ப மன்னிப்பு வந்துட்டு அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். அப்போ விரும்பாத தீமை மைண்ட் சொல்லுது செய்யாதேன்னு, ஆனா பாடி செஞ்சிருச்சு. இது வந்துட்டு இதோட விஷயம் வேற. ஆனா வேண்டுமென்றே மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய விஷயம் அது இருக்கு. அது வேற. அது பின்னாடி பார்க்கலாம். அப்ப மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய விஷயத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் அது வேற. ஆனா இங்க விரும்பாத தீமையை செய்யக்கூடிய விஷயத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க கர்த்தர் இயேசுனுடைய இது. அப்போ நம்ம இங்க கவனிக்கும் பொழுது இந்த களங்கங்களையும் இந்த மீறுதல்களையும் நீக்குவதற்கு தேவன் ஒரு வழியை ஏற்பாடு செய்திருக்கிறார்.
அது வெளியேற பெற்ற இரத்தத்தினால் பரிசுத்தம் செய்வதற்கு நாம் அனுதினமும் ஏறெடுக்கிற ஜெபமே அந்த வழி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம அனுதினமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம செய்யக்கூடிய நம்ம சிந்தையில வரக்கூடிய விஷயங்கள அவ்வப்போது நம்ம கழுவிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகாது? நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெண் வஸ்திரம் பெரிய அளவுல அழுக்காகாது. அழுக்கானத அப்பப்போ வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்ப இது போட்டுட்டேன். இன்னைக்கு போய் வாஷ் பண்ணிட்டா சரியா போயிரும். மறுபடியும் அதே மாரி வெள்ளையாயிரும். அவருக்கு தேவை வெள்ளை. போட்ட மாரியே தான் இருக்கணும்னு அவர் சொல்றதில்ல. ஏன்னா அவருக்கு தெரியும். கொடுத்தவருக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுவாரு? ஏது செய்வாரு? எப்படி இருப்பாருங்கிறது. சோ, அது வாஷ் பண்ணப்படணும். எப்படி வாஷ் பண்ணப்படணும்? எப்ப வாஷ் பண்ணப்படணும்? காலப்பகுதிகள் காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப உடனடியாக வாஷ் பண்ணப்படக்கூடிய விஷயம் யாருக்கு பொருந்தும்? அதையும் பார்க்க போறோம். அப்போ காலப்போக்குல அல்லது நாள்பட்டு வாஷ் பண்றது யாருங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. அப்போ இப்படி வாஷ் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இந்த வாஷ் பண்றதுக்கு தேவனுடைய கிருபையினால கர்த்தர் இயேசுவுடைய ரத்தத்தை நாம் பிரயோகப்படுத்துவதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிருபை பாராட்டியிருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இத நம்ம கவனிக்கும் பொழுது, இப்படி நாம என்ன பண்ணப்படுறோம்னா, இப்படியாக அடிக்கடி கழுவி நாம உலகத்தால கரைபடாதபடி நம்முடைய வஸ்திரத்தை பாதுகாக்க காத்துக் கொள்கிறோம். இப்படியாக நம்ம வெண் வஸ்திரம் பராமரிக்கப்பட வேண்டும். பாருங்க, வாய்ப்பு இருக்கு. பராமரிக்கப்பட வேண்டும். 2மே குடுக்குறாங்க இங்க. பராமரிக்கப்படுகிறது. இப்படியாக நமது வெண் வஸ்திரம் பராமரிக்கப்படுகிறது. பராமரிக்கப்பட வேண்டும். அப்ப என்ன பராமரிக்கப்படுகிறதுனா என்ன? பராமரிக்கப்பட வேண்டும்னா என்ன? அப்படிங்கும் பொழுது, பராமரிக்கப்படுகிறது ரைட்டு. ஆனா, இது கன்டினியூஸ்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியான இது ஒரு ப்ராசஸ். இது படிப்படியா இது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டேன், இப்ப போட்டேன். போட்ட உடனே எப்படியா இருந்தாலும் அழுக்காகுங்களா? ஆகாது. எப்படியா இருந்தாலும் அழுக்காகும். அப்போ இது உடனே நான் என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணிறணும். அப்ப வாஷ் பண்றதுக்கு தேவன் ஒரு வழிய குடுத்திருக்காங்க. அந்த வழிய நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்போ பராமரிக்கப்படுகிறது. இது தேவன் குடுத்திருக்கிற கிருபை. பராமரிக்கப்பட வேண்டும். இது நம்முடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்ப அப்படியே கவனிக்கும் பொழுது, இது யாருக்கு உரிய வெண் வஸ்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது நமக்கே உரிய வெண் வஸ்திரம். அப்போ இந்த சாட்டுதல் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாக மாத்திரமே இருக்குது. இது நிரந்தரமான ஏற்பாடு இல்ல. இந்த சாட்டுதல் என்பது இப்ப நமக்கு லோன்ல குடுத்திருக்காரு. லோன்ல குடுத்துட்டே இருப்பாரா? இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ். இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம வாஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, அத சரியான விதத்துல பாதுகாத்து வச்சுக்கணும். அயர்ன் பண்ணி ஸ்பாட்டட் இல்லாம, கசங்காம பத்திரமா வச்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்ப இப்படி வச்சிருந்து நம்ம கிறிஸ்துவனுடைய நீதியினால கிடைக்கப்பட்ட இந்த ஜீவனை நம்ம கொடுக்கிறோம். இப்ப நம்ம இந்த கிறிஸ்துவின் நீதியினால நமக்கு கிடைக்கப்பட்ட இப்போ ஒருத்தர்ட்ட இருந்து வந்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கி ஒரு தொழில் நடத்துறோம் அப்படின்னா, தொழில் நடத்தி என்ன பண்ணணும்? அந்த பணத்த ரிட்டர்ன் பண்ணிட்டு, இப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம ஏர்ன் பண்ணணும். அப்படி நம்முடைய சொந்த நீதி வரணும். நம்ம சொந்த நீதி வரவு வர்றதுக்கு நம்ம ப்ராசஸ்ல நம்ம கடந்து போகணும். அப்ப இங்க நம்ம கவனிக்கிறோம். நாம் நமது சொந்த நீதியை பெறுவதற்குரிய இடத்திற்கு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ நமது மாம்சம் அபூரணமானது. அப்ப செய்ய நினைக்கிற காரியங்கள நம்ம செய்ய முடியறதில்ல. ஆனா, செய்ய விரும்பாத விஷயத்த நம்ம செய்து விடுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஜெயம் கொண்டுகிறவர்கள் அப்படிங்கும் பொழுது, இது வெறும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிறது இல்லாம, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மோர் தென் ஓவர்கமர். அப்ப முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள். அப்போ அப்படி முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நாம் காணப்படும் பொழுது, நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னா அப்படின்னா வெண் வஸ்திரம் கிடைக்கும். அப்போ புதிய மேனியை தேவன் அப்ப நமக்கு கொடுப்பார். இது எப்ப நடக்கும்? புதிய மேனி நமக்கு எப்ப கிடைக்கும்? புதிய மேனி நம்மளை மரணமாகிய திரையை கடந்த பிறகு நமக்கு கிடைக்கும். புதிய மேனி நமக்கு மரணமாகிய திரையை கடந்து நம்ம மகிமைக்குள்ளார பிரவேசித்தோம் ஆனால்
ஆனால் அது ரொம்ப முக்கியம். கிடைக்கும்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா பிரவேசித்தோம் ஆனால் இந்த பிரவேசிக்கிறதுல இருக்கு விஷயம். அவ மரணமாகிய திரைக்குள்ளார கடந்து போகணும். எப்படின்னா, இந்த வெண் வஸ்திரத்தோட போகணும். வெண் வஸ்திரம் இல்லாம போனா, கல்யாண வஸ்திரம் இல்லாம உள்ளார இருந்தா தூக்கி வெளியில போட்டுருவாங்க. அப்போ வெண் வஸ்திரத்தோட இருந்து நம்ம என்ன பண்ணப்படணும்? மகிமைக்குள்ளார கடந்து சென்றால் நமக்கு வேறொரு புதிய மேனி நமக்கு கிடைக்கும். புதிய சரீரத்தை பெறும்படி தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். புதிய சரீரம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னா, அது ஒரிஜினல். இப்ப நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக எண்ணப்படுகிறோம். பரிசுத்தவான்களாக கருதப்படுகிறோம். ஆனா, புதிய சரீரம் நம் மகிமைக்குள்ளார கடந்து சென்ற பிறகு, அது எப்படிப்பட்ட பரிசுத்தமா இருக்கும்னா, அது புதிய சரீரம் உண்மையான பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு இங்க இருக்கு. அப்ப பரிசுத்தம் உண்மையான பரிசுத்தத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னா, தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா, அங்க போகணும். அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 2. ஏனெனில் பரம் அப்போ பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போ நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி பரம வாசஸ்தலத்தை சுதந்திரத்துக் கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும்னா, என்னென்ன செய்யப்படணும்? இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெயம் கொள்ள படணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அடுத்தது அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்படி வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே எங்க போக முடியும்? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையா இருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்திருக்கிறோம். இந்த கூடாரத்தை விட்டுட்டு இந்த மாம்சத்திலிருந்து எப்ப நாம தேவனோட கூட போய் சேருவோம்? எப்ப நாம பரலோகத்துக்கு போவோம்? எப்ப நாம கனம் மகிமை அழியாமை சுதந்திரத்துக் கொள்வோங்கிற அந்த வாஞ்சையும், அந்த ஏக்கமும், அந்த பற்றுதலும், அதற்கே உரிய ஓட்டமும் நமக்கு அவசியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளேங்கிறது நமக்கு தோணுது. அப்போ அப்ப நம்ம இங்க இத கவனிக்கிறோம். அப்போ நம்முடைய பரலோக வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்போ இந்த வஸ்திரம் சாட்டப்பட்ட பூரண வஸ்திரத்திலிருந்து உண்மையிலேயே பூரணமாய் கிடைக்கக்கூடிய பரிபூரணமான அந்த வஸ்திரத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு நாம நம்ம உயிர்த்தெழுதல்ல அது நாம் அடைவோம் என்பதை நம்ம இங்க கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த வெண்வஸ்திரம் கரை திரையற்ற பரிசுத்தத்தை சுதந்திரத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய சரீரத்தை அடையாளப்படுத்துகிறதாக நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்போ 2 விஷயம் பார்த்துட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன வேணும்? உண்மை தன்மை வேணும். அப்ப வெண்வஸ்திரம் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவனுக்கு என்ன வேணும்? அவருக்கும் உண்மை தன்மை வேணும். உண்மை தன்மை இல்லைன்னா வெண்வஸ்திரம் அழுக்கடைந்துடும். அது காலப்போக்கில எடுத்து போடப்பட்டுரும். அப்போ வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு கடந்து செல்வதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? உண்மை தன்மையை நிரூபிக்கணும். அப்போ வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டோம் நம்ம ஜெயம் கொள்ளுதல இருந்து நின்னலாமா? அப்ப ஜெயம் கொள்ளுதல் என்பது நம்மளுடைய அர்ப்பணம் செய்ததிலிருந்து முடிவு பரியந்தம் போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. மரண பரியந்தம் போகக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட போதும் என்னதான் பண்ணணும்? ஜெயம் கொண்டு கொண்டே இருக்கணும். அப்ப உண்மைத்தன்மையை நம்ம நிரூபித்துக் கொண்டே இருக்கணும். இது தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். கான்செப்ட் என்னன்னா உண்மைத்தன்மை. அப்ப உண்மைத்தன்மை அதை விட்டுறக்கூடாது. அப்ப உண்மைத்தன்மையை நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு டைமும் நம்ம காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ 3வது பாயிண்ட் ஜீவ புத்தகம். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன். அப்ப ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னா, ஜீவ புத்தகத்துல ஜீவ புத்தகம்னா என்ன? அப்ப ஜீவ புத்தகத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஜீவ புத்தகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க? லைஃப் ஆஃப் புக்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
சரி, லைஃப் ஆஃப் புக்ல யாரோட பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? பேர் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கா இல்லையா? நம்ம மறுபடியும் வசனம் வாசிக்கலாம். அது 3:5 வெளிப்படுத்தல் 3:5 ஆதார வசனம். அவருடைய நாமம் அப்போ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் அப்படின்னா, அப்ப ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படின்னா, கிறுக்கி போடணும்னா என்ன இருக்கணும் அங்க? ஏற்கனவே எழுதியிருக்கணும் இல்லையா? அப்ப ஜீவ புஸ்தகத்துல தேவன் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஜீவ புஸ்தகத்துல ஏற்கனவே எழுதியிருந்தா தான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? ஒரு பேர் எழுதாம அதுல எப்படி கிறுக்கி போட முடியும்? இல்ல ஏதாவது ஒரு எழுத்து எழுதாம எப்படி கிறுக்க முடியும்? அப்போ ஜீவ புஸ்தகத்தில இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படிங்கும் பொழுது, அப்போ ஜீவ புஸ்தகத்துல நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப ஜீவ புஸ்தகத்துல யாருடைய நாமங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு? எல்லோருடைய பேருனா யார் யார்? என்ன பிரதர்? அ. அப்போ ஜீவ புஸ்தகத்துல ஒருவருடைய பேர் எழுதப்படணும்னா, அதற்கு சில தகுதிகள் வேணும். என்ன தகுதிகள் வேணும்? அப்படின்னா, அவர் முதலாவது அர்ப்பணம் செய்யப்பட்ட சகோதரன், சகோதரியா இருக்கணும். அவரு பலியினால் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கணும். பிதாவாகிய தேவனோடு கூட அவரு பலியினால் உடன்படிக்கை செய்திருக்கணும். அப்படி செய்யப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகத்துல எல்லாருடைய பெயரும் எழுதப்படுவதில்லை. சொல்லுங்க. ம். 2 வகுப்பார். சபை மற்றும் திரள் கூட்ட வகுப்பார் 2 பேர் மட்டும். வேற யாரும் இல்ல. அப்ப நம்ம கவனிக்கலாம் பின்னாடி. அப்போ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னா, ஏற்கனவே நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அது கிறுக்கி போடாமல் அப்படின்னு வந்துட்டு இங்க குடுக்குறாங்க. அப்போ ஏற்கனவே எழுதப்பட்டவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னா, யார் யாருன்னு பார்க்கும் பொழுது, அது தேவனுடைய பலியினால் உடன்படிக்கை பண்ணினவர்கள், தங்களது சித்தத்தை அர்ப்பணித்தவர்கள் மற்றும் ஜீவ பலியாக தங்களது சரீரங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் ஆகியோரின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. எப்படி? பலியினால் உடன்படிக்கை பண்ணினவர்கள், தங்களது சித்தத்தை அர்ப்பணித்தவர்கள் மற்றும் ஜீவ பலியாக தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் ஆகியோரின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இவங்கெல்லாம் தனித்தனியா ஒரே ஆளா? ஒரே வகுப்பாரா? அப்போ சிம்பிள் கான்சிகரேஷன் யார் பண்ணியிருக்கிறாங்களோ, இங்க எம் பிளான்ல யார் கான்சிகரேஷன் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு பரலோகத்துல. பரலோகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கும் பொழுது, அது பிதாவாகிய தேவனிடத்துல தன்னை முழுமையா ஒப்புக் கொடுத்து, இதோ உம்முடைய சித்தம் செய்ய ஓடி வருகிறேன் அப்படின்னு உளப்பூர்வமாய் சொல்லி, பிதாவாகிய தேவன் அங்கீகரித்தவர்களுடைய பெயர்கள். கான்சிகரேஷன்னா அதுல 2 பார்ட் இருக்கு இல்லையா? ஒண்ணு நம்மளுடைய பார்ட், இன்னொன்னு பிதாவாகிய தேவனுடைய பார்ட். ஒப்பந்தம் போடுறோம், ஒரு இடம் வாங்குறோம், விக்கிறோம். அப்ப விக்கிறதுக்கு நான் ரெடி, வாங்குறதுக்கு நீங்க ரெடியா? நீங்க இருந்தா நீங்களும் போட்டா தான் வந்துட்டு என்ன ஆகும்? அந்த பத்திரமே செல்லுபடியாகும். அப்படியாக 2 பார்ட். ஒண்ணு நம்மளுடைய பார்ட். மனமும் வந்து என்ன பண்ணப்படணும்னா, அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணத்தை தேவன் அங்கீகரிக்கணும். 2 ப்ராசஸ், 2 விஷயம் இருக்கு. அப்படி தேவன் அங்கீகரித்தவர்களுடைய நாமங்கள் அங்கே ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி எல்லாருடைய பெயர்களும் இல்ல. எல்லாருடைய பெயர்களும் எழுதுறதெல்லாம் இல்ல. அப்போ இங்க ஜீவ புஸ்தகம்னா என்னன்னு பார்த்தோம். லைஃப் ஆஃப் புக். அந்த லைஃப் ஆஃப் புக்ல கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னா, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டிருக்கிற பெயர்கள் யாருடையதுன்னா, அது
உடன்படிக்கை செய்தவர்களுடைய பெயர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படி இப்படி எழுதப்பட்டவர்கள் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதும், தன்னுடைய உண்மை தன்மையை மெய்ப்பிக்க ஆரம்பிக்கும் போதும், அவங்களுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட ஆரம்பிக்குது. அன்புக்குரிய சகோதரர், அப்ப எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? இதுக்கு முன்னாடி என்ன 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டாங்க. ஏன்னா வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படலைன்னா இங்க பலியினால உடன்படிக்கை செய்ய முடியாது. அப்ப வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவர்கள மாத்திரமே இங்க ஜீவ புஸ்தகத்துல இடம் பெறாங்க. அப்ப வெண்வஸ்திரம் தரித்து பலியினால தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்து கான்சிகரேஷன் பண்றவங்க மாத்திரமே இங்க இது பண்றாங்க. அப்ப குவாலிபிகேஷன் வெண்வஸ்திரம் இருக்கணும், பலியினால உடன்படிக்கை செய்யப்படும். 2 விஷயமும் நம்ம இங்க கவனிக்கணும். வெண்வஸ்திரம் தரித்திருந்து பலியினால உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள் மாத்திரமே. ஏன்னா இது 2மே ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத விஷயம். வெண்வஸ்திரம் இல்லாம பலியினால உடன்படிக்கை செய்ய முடியாது. வெண்வஸ்திரம் இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை எங்க? பிளான் மரணம். மரண நிலைமையில இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? பலி செலுத்த முடியாது. செத்து போனவர் எப்படி பலி செலுத்துவார்? அப்போ செத்து போனவர் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. செத்து போனவர் தான். அப்போ மரித்தவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப பலி செலுத்துதல் என்பது ஜீவனை கொடுப்பதாக இருக்கிறதுனால இங்க நம்ம வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவரை அடுத்தது என்ன பண்றாருன்னா தன்னை அர்ப்பணம் செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால அவங்க தரிப்பிக்கப்பட்டவர்கள், அவர்களது நாமங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணப்பட்டுச்சு? எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட பிறகுதான் சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ சோதனைகள் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னமே அல்லது சோதிக்கப்படுவதற்கு முன்னமேயே அவர்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திராவிட்டால் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். அப்போ அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க தங்களுடைய உண்மை தன்மையை தேவனிடத்துல நிரூபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன உண்மை தன்மையை நிரூபிக்கணும்? ஏன் உண்மை தன்மையை நிரூபிக்கணும்? கர்த்தர் இயேசுவே தன்னுடைய உண்மை தன்மையை நிரூபிச்சிட்டார். அவருடைய உண்மை தன்மையை நிரூபிச்சார் இல்லையா? கல்வாரி சிலுவையில அதுவும் அப்படியே அடிச்சு ரத்தம் தோய்ந்து முழு பலமும் போற அளவுக்கு பண்ணி அந்த அளவுக்கு இருந்துமே கடைசி வரையிலும் தன்னுடைய ஜீவனை பிதாவாகிய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபிச்சார். சேம் நமக்கு அதேதான். உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும். அவர் மாம்சத்திலையும் சேர்த்து பண்ணாரு. நம்ம சிந்தையில உண்மைத்தன்மையை காட்டணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சிந்தையில உண்மைத்தன்மை இல்லாம நம்மளால எதுவுமே ஜெயம் கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒருவேளை நம்ம ஜெயம் கொள்ளலைன்னா நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த வெண்வஸ்திரம் நிலைத்திருக்காது. இந்த வெண்வஸ்திரம் நிலைத்தில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போயிடும். எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கோர்வையாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இப்படியா கவனிக்கும் பொழுது ஆகையால் அவர்களது நாமங்களும் சோதிக்கப்படுவதற்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமம் கிறுக்கப்பட்டு போயிடும். எப்பன்னா அவர்கள் உண்மை உள்ளவர்களாக அவர் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியம். அப்போ அது ஒரு ப்ராசஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அவர்கள் ஒருவேளை உண்மை உள்ளவர்களாக மரண பரியந்தம் நிலைச்சிருந்தாங்கன்னா அவர்களுடைய நாமங்கள் கிறுக்கப்படாது. அப்போ வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்ப கிறுக்கி போடாமல் அப்படிங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மை தன்மையை அவர்கள் பிதாவாகிய தேவனிடத்துல நிரூபிக்கிறவர்கள் இவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை அன்பு செலுத்துகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மகிமையான காரியங்களை அவர்கள்
அடைவார்கள்ங்கிறத நம்ம இங்க கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 7 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏற்படுகின்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் கையினாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். பாருங்க, மறுபடியும் வந்துருச்சு ஜெயம் கொள்ளுகிறவன். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவாராமா? எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். என்ன எல்லாவற்றையும்? என்னென்ன சொல்லலாம் அதுல? எல்லாமே எல்லாமேனா என்னென்ன சொல்லலாம்? கணம், மகிமை, அழியாமை. அப்புறம் கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயல் இருந்தா தான் நம்ம அதுக்குள்ளார போக முடியும். ரைட், ஓகே. கிறிஸ்துவின் சாயல். அப்புறம் அவ்வளவுதானா? கற்களாக இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் அப்படிங்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் அப்படின்னா, இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னு பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் எனும் பொழுது, நம்ம கனம், மகிமை, அழியாமையை மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசுவோடு சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய அரசாட்சி, ராஜ்யம். ராஜ்யம் நம்ம பாடத்தினுடைய இதே வந்துட்டு என்ன? ராஜ்யத்தின் விண்ணஸ்திரம். இல்லையா? அப்ப ராஜ்யத்தின் விண்ணஸ்திரங்கும் பொழுது, ராஜ்யம் ராஜ்யத்துல நம்ம இருக்க போறோம். இந்த 1000 வருட ஆளுகை மாத்திரமா? யுகா யுகத்துக்கும் ஆளுகை. எங்கெல்லாம்? அண்ட சராசரத்திற்கும். அண்ட சராசரத்திற்கும். அண்ட சராசரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் போய் நம்ம கர்த்தர் இயேசுவினுடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? ஏது செய்யணும்? எப்படி இத வடிவமைக்கணும்? இங்க ஒரு பூமி இருக்கு. இத்தனை கேலக்ஸி இருக்கு. இத்தனை கேலக்ஸில இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, இந்த பூமி, இந்த சந்திரன், இந்த புளூட்டோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம நிர்வாகம் பண்றது? என்ன செய்யறதுங்கிறத அவர்ட்ட போய் கேட்டு இன்னும் கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கொண்டு இத வெற்றி அடைகிறது மாத்திரமல்ல. இன்னும் இருக்கு. ப்ராசஸ் இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம என்னதான் சிஷ்யர்கள் தான். கற்றுக்கொண்டே இருக்க போறோம் கடைசி வரைக்கும். அப்போ கர்த்தர் இயேசுவும் அப்படித்தான். பிதாவாகிய தேவனிடத்துல இன்னுமே அடிபணிந்து தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் அடிபணிந்து தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். கீழ்ப்பட்டவராகவே இருப்பார். அப்போ இது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்ங்கிறது கனம், மகிமை, அழியாமை மாத்திரமல்ல. அதையும் தாண்டி இன்னும் இந்த கேலக்ஸில இன்னும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதையெல்லாம் போய் நம்ம என்ன பண்ண போறோம்? செய்ய போறோம். அதையெல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நம்ம அப்பாவோடது. நம்ம அப்பாவோடது. அப்பாவோட வாரிசு. அப்பாவோட வாரிசுன்னா, சும்மா வாரிசுன்னு சொன்னா ஆகாது. சும்மா வாரிசுன்னு சொன்னா ஆகாது. இப்ப நமக்கு இது கடனா கொடுக்கப்பட்டிருக்கு. மகனே, புத்திரன் என்று கூப்பிடுறதுக்கு கடனா கொடுத்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவரு நம்மள பார்த்து மகனே, என் மகனேன்னு சொல்லணும்னா, நாம எங்க போகணும்? இங்க போகணும். கனம், மகிமை, அழியாமைக்குள்ளார கடந்து போகணும். அப்படி போனாதான் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். அப்போ எப்படி வந்துச்சு பாருங்க. நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். இந்த வார்த்தைகள தேவன் சொல்லணும். அவன் என் குமாரனாயிருப்பான் அப்படின்னு அவரு சொல்லணும்னா, நாம எங்க போகணும்? இங்க போணும். இங்க போகணும்னா, நம்ம என்ன பண்ணப்படணும்? ஜெயம் கொள்ளுதல் அவசியம். அதற்கு நாம் உண்மை தன்மையை நிரூபிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப உண்மை தன்மையை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா, இதுதான் மெயின். அப்ப உண்மை, நேர்மையை, லாயல்டி, அந்த லாயல்ட்டிய நம்ம எப்பொழுதுமே காண்பிக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்பதை நம்ம அங்க கவனிக்கணும். அடுத்தது நம்ம அடுத்த பகுதி 4வது பகுதிக்குள்ளார கடந்து செல்லலாம். டைம் ஆயிடுச்சா பிரதர்? டைம் ஆயிடுச்சா? என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ அவர் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவருடைய நம்முடைய நாமத்தை அறிக்கை இடணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட குணநலங்களை உடைய ஜெயங்கொண்டவர்களுடைய நாமங்கள் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை இடுவதில் அவர் வெட்கப்படாமல் எப்படி இருப்பாரு? சந்தோஷப்படுவார். யாருமே? கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு அவரு வெட்கப்படாமல் அப்படிங்கும் பொழுது இங்கே நம்ம கவனிக்கணும்.
வெட்கப்படாமல் அவரு சந்தோஷப்படுவார். அப்போ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 நம்ம கவனிக்கும் போது இலக்க முகமாய் கர்த்தருடைய நன்மையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த காயலாக தாண்டி மகிமையிலே மகிமை அடைந்து மறுமைப்பட்டு. அப்போ நாம கர்த்தர் இயேசு நம்மளுடைய நாமங்களை அறிக்கையிட்டார் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்னா இப்படியாக இருப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப மகிமையின் மேல மகிமை அடைந்து நாம் மறுரூபம் ஆனால் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்ப நடக்கணும்? இப்போ நடக்கணும். இப்போ இந்த காலகட்டத்துல நடக்கணும். சுவிசேஷ யுகத்துல இப்போ நடக்கணும். இந்த விஷயம் எந்த விஷயம்? மறுரூபப்படுதல். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுதல். அப்ப மறுரூபப்பட்டாதான் நம்ம என்ன பண்ணப்படுவோம்? மகிமையின் மேல் மகிமை அடைவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ முடிவுல கர்த்தர் என்னுடைய சீஷன் இங்க ஒருத்தர் இருக்காரு, அங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அப்படின்னு என்ன பண்ணப்படணும்னா சொல்லணும். அப்படி அவரு சொல்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய குணலட்சணங்கள் ஜெயம் கொள்ளப்பட்டவர்களாக நாம காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 26. என்னை குறித்தும் கர்த்தர் இயேசு குறித்தும் அவருடைய அவருடைய வார்த்தைகளை குறித்தும் brother, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அப்படின்னா அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய பலியை குறித்தும் அவருடைய பலியின் மூலமா நமக்கு கிடைச்ச விஷயங்கள் மற்றும் அவர் நடந்துட்டார் இல்லையா ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை குறித்து யார் வெட்கப்படுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது இவ்வளவு கஷ்டமான பாதையில எல்லாம் என்னால் நடக்க முடியாது. இவ்வளவு கஷ்டமான இவ்வளவு பாடுகள் மத்தியில இவ்வளவு வேதனைகள் மத்தியில எல்லாம் என்னால வந்துட்டு என்ன பண்ண முடியாது. நானே போக முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எனக்கு தேவை வேணும். அது இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இப்படியெல்லாம் நினைக்கிறவர்கள், இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள், எவன் வெட்கப்படுகிறானோ வார்த்தை சொல்லிடுச்சு, பாடுகளும் உபத்திரங்களும் உங்களுக்கு உண்டு. அப்போ திடன் கொள்ளுங்கள், உலகத்தின் முடிப்பறிந்தும் உங்களோட கூட இருக்கிறேன். அப்போ என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அப்ப அவர் வெட்கப்படாமல் என்ன பண்ணணும் சொல்லணும். யாருடைய நாமத்தை? அப்போ நாமத்தை மெய் திருச்சபையினுடைய நாமத்தை சொல்லணும். அப்போ மெய் திருச்சபையினுடைய நாமத்தை மாத்திரம்தான் அவரு சொல்லுவார். அப்போ அர்ப்பணம் செய்துட்டு நம்ம ஓட்டத்துல ஓடிக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய நாமத்தை அவரு பிதா முன்பதாகவும் தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுவதற்கு வெட்கப்படுகிறார் அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் யாராக இருப்பதில்லை அப்படின்னா முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக அவங்க இருக்கிறது இல்லை. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக அவங்க இருக்கிறது இல்லை. அப்ப அப்படி கவனிக்கும் பொழுது அவர்களுடைய என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் அவர் வெட்கப்படுற ஒருத்தரை குறிச்சு கர்த்தர் இயேசுவும் வெட்கப்படுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இவர்கள் எனது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜெயம் கொண்டவர்கள் என்று அறிக்கையிடுவதில் வெட்கப்படாத அளவுக்கு சிறப்பாக அபிவிருத்தி அடைந்தவர்களாக ஜெயம் கொண்ட இவர்கள் அனைவரும் இருப்பார்கள். இவர்களை குறித்து அவரு அறிக்கையிடுவார் வெட்கப்படாமல். ஆனா வெட்கப்பட்டு அவரு அறிக்கையிடுவதற்கு தயங்குகிறார் அப்படின்னா அவங்க அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதில் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்கிறத நம்ம இங்க கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப அப்படி இருக்கிறவர்களை அவர் என்ன பண்றாருன்னா அவரும் வெட்கப்படுவார் அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்ப இது கூப்பிட்டுட்டாரு எல்லாரையுமே, உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? கன மகிமை அழியாமை கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு.
பரம அழைப்பு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஆனா இங்க வந்த உடனே நீங்க இப்படி இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பாரபட்சமான காரியமா? அப்படின்னா, அது இல்ல அப்படின்னு இங்க 7ஆம் வசனம் கூப்பிடுறாரு. அப்போ இது ஒரு பாரபட்சமான காரியம் இல்ல. ஏன்னா, ஜெயிக்கிறவரு பந்தயத்துல ஓடுறாரு. முன்னாடி ஓடுறவருக்கு தான் பிரைஸ். பின்னாடி ஓடுறவருக்கு பிரைஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஓடுறவருக்கு கூட சரி ஆறுதலா குடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி வர்றவங்கள அப்ப யார் வேகமா ஓடுறாங்களோ, யார் தன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி போறாங்களோ, அவர் உடனே போயிற மாட்டாரு. அவர் அதுக்கு முன்னாடி எத்தன வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும். சில வருடங்களாக தன்னுடைய சரீரத்த தனக்குள்ளார கட்டுப்படுத்தி கொண்டு வந்து, அந்த ஓட்டப்பந்தயத்துக்குள்ளார, அந்த ஓட்டத்துக்குள்ளார அந்த ரேக்ல ஓடணும். அது வேற பிரச்சனை. ரேக்ல ஓடணும். அவருக்கு குடுத்திருப்பாங்க. 1, 2, 3, 5, 7ன்னு. அந்தந்த 7ன்னா 7க்கு உண்டான ஒரு ரேக்ல ஓடணும். அப்ப அப்படியாக வந்துட்டு, இப்படி இருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்கள சரியானபடி பயன்படுத்தி இது பண்ணணும்னா, அவரு பழக்கப்படணும். பழக்கப்பட்டு அதுல வந்து அதுல ஓடணும். அப்படி ஓடுனால் அவருக்கு பரிசு. இல்லன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப அப்படியாகவே இங்கேயும் குணலட்சணத்தில் அபிவிருத்தி அடைகிற காரியம் முடிவு வரை அவர்கள் சகிக்கப்படவில்லை என்றால், ஜெயங்கொண்டவர்களாக அவங்க அவங்க நிரூபிக்கலன்னா, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும், அவர்களுடைய ஆண்டவரோடு இணைவதற்கும் தகுதி அற்றவர்களாக அவங்க காணப்படுவார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப இப்படி கவனிக்கும் பொழுது, இப்படிப்பட்டவர்கள் யார்? யாருக்காவது புரியுதா? யாருக்காவது சொல்ல முடியுமா? ஆ. அப்போ திரள் கூட்ட வகுப்பார். அப்ப திரள் கூட்ட வகுப்பார்ன்னு கவனிக்கும் பொழுது, அவங்க அவங்கள கர்த்தர் இயேசு பிதா முன்பதாகவும், தூதர் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவது இல்லை. அப்போ அவர்களுடைய பெயர்கள் பண்ணப்படலைன்னா, ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய பேர் இருக்கா இல்லையா? பார்க்கலாம். அப்ப சிறுமந்தைக்கு வேறுபட்ட திரள் கூட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய மற்றொரு வகுப்பார் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இவங்க எப்படி யார் அடையாளப்படுத்துறாங்கன்னு பார்க்கும்பொழுது, லேவி வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறாங்க. லேவி வகுப்பார் இங்க இருக்கிறாங்க. இதுக்குள்ளார பிரகாரத்துக்குள்ள இருந்து அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, உள்ளார போக முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இவர்கள் லேவி வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த திரள் கூட்டத்தாரின் நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திரள் கூட்டத்தாரின் நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான பொருளில் அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் உண்மையுள்ளவர்களாக நிற்கவில்லை. அவங்க என்ன பண்ணப்படலைன்னா, அவங்க அவங்க உண்மை தன்மையில நிலைத்திருந்து, உண்மை தன்மையை பிதாவாகிய தேவனிடத்துல நிரூபிக்காதவர்களாக போயிடுறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ மணவாட்டி வகுப்பாரை போல இவர்கள் பிதாவின் முன்பாகவும், அவருடைய பரிசுத்த தூதர்கள் முன்பதாகவும் அவர் அறிக்கை பண்ணப்படுவது இல்லை. இவர்களுடைய நாமங்கள் யாருடைய நாமங்கள்? திரள் கூட்டத்தாரனுடைய நாமங்கள். சங்கீதம் 45, 13-15. ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. இது மெய் திருச்சபையை அடையாளப்படுத்துகிறது. நம்ம யாவருக்கும் தெரிந்த விஷயம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அப்ப சித்திர தையலாடை நம்மளுடைய குணலட்சணங்கள். நம்ம சித்திர தையலாடை. அப்ப எம்ப்ராய்டிங் நம்ம பண்ணணும். நமக்குள்ளார பண்ணப்பட்டிருக்கிற விஷயங்கள். அவர் கொடுத்துட்டாரு வெண்வஸ்திரம். இந்த வெண்வஸ்திரம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணி நம்மளோட குணலட்சணங்களை அழகுபடுத்துறோம். நெக்ஸ்ட் அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். இவங்க யாருன்னா, இவங்கதான் திரள் கூட்டத்தார். இது நம்ம ஏற்கனவே அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். அப்ப மெய் திருச்சபை ரொம்ப சந்தோஷமா உள்ளார போறாங்க. பின்னாடியே அவர்களுடைய தோழிகளும் போறாங்க. அப்ப மெய் திருச்சபை கர்த்தரோட கூட சிங்காசனத்துல உட்கார்றாங்க. இவங்க நிக்கிறாங்க. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறாங்க. அப்ப உட்கார்வதற்கும் நிற்பதற்கும் உண்டான வித்தியாசங்களை நம்ம அறிந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இப்படியாக அவர்கள் மனவாட்டியாக அறிக்கை பண்ணப்பட மாட்டார்கள். அவருடைய நாமங்கள்
ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுமா? கிறுக்கப்படாதா? அ அப்ப அவருடைய நாமங்கள் இங்க குறிப்பிடுறாங்க. அவர்களது நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அவ்வளவு பெரிய விஷயம்லாம் அவர் எடுக்கிறதே இல்ல. இது மிகவும் பெக்யூலியரான ஒரு விஷயம். ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இத சகோதரர் கையாளுகிற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அவர்களது நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர்களது நாமங்கள் அங்கே இருக்கும். ஆனால் யாருடைய நாமங்கள் கிறுக்கப்பட்டு போகும்? செகண்ட் டெத். 2ஆம் மரணத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய நாமங்கள் கிறுக்கப்பட்டு போகும். அப்போ ஜீவ புஸ்தகத்துல யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் எத்தனை வகுப்பாருடைய பெயர்கள் வருது? மெய் திருச்சபை, திரள் கூட்டம், 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடியவர்களுடைய நாமங்களும் கூட ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர்களும் அர்ப்பணம் செய்தவர்கள். அர்ப்பணம் பண்ணி அவங்க தனக்கு கிடைச்சிட்ட இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்கு விரோதமாக கிடைச்சிட்ட ஃபுல் லைட்டுக்கு, முழு வெளிச்சத்திற்கு விரோதமாக ஆப்போனன்ட்டா செஞ்சவங்க. அது எப்படி? முழு இருதயத்தோட, முழுசா தெரிஞ்சு, மனப்பூர்வமா செஞ்சவங்க. யாருக்கு மன்னிப்பு இருக்கு? அறியாமையில செய்றவங்க. கை தவறி, கை பெசகா செய்றவங்க. அவங்களுக்கு கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமா மன்னிப்பு இருக்கு. ஆனா இவங்க மனப்பூர்வமாய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல செஞ்சு கர்த்தருடைய ரத்தத்தை அற்பமா எண்ணிடுவாங்க. கர்த்தருடைய ரத்தத்தை காலின் கீழ் மிதித்தில்ல, சாதாரணமா எண்ணிடுவாங்க. காலின் கீழ் மிதித்துங்கிற வார்த்தை தவறு. அப்ப சாதாரணமா எண்ணிடுவாங்க. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆனா இவங்க 2ஆம் மரணத்திற்கு போகக்கூடிய வகுப்பார் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவருடைய ரத்தத்தை சாதாரணமாக எண்ணிடுவாங்க. சாதாரணமா எண்றதுனால அவங்க மனப்பூர்வமாய் இந்த முழு வெளிச்சத்திற்கு அவங்களுக்கு கிடைச்சிட்ட முழு வெளிச்சத்திற்கு விரோதமாய் அவங்க செஞ்சு என்ன பண்ணப்படுவாங்கன்னா, 2ஆம் மரணத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாக அவங்க காணப்படுவாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இப்படி 2ஆம் மரணத்திற்கு பிரவேசிக்கிறவர்களுடைய நாமங்கள் எங்க தான் இருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. பாருங்க, கர்த்தர் இயேசு அறிக்கை பண்ணுகிறார். யார் அறிக்கை பண்ணுகிறார்? யார் மாத்திரம் அறிக்கை பண்ணுகிறார்? மெய் திருச்சபை மாத்திரம் தான் அறிக்கை பண்ணுகிறார். பிதா முன்பாகவும், தூதர் முன்பாகவும். பாருங்க, என்னோடு கூட நான் எப்படி எல்லாம் பாடுபட்டுட்டேனோ, அதே மாதிரி பாடுகள, உபத்திரவங்கள சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, என்னுடைய நுகத்தின் மேல அவங்க வச்சுட்டு, அவங்க ஓடி வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு வந்திருக்கிறாங்க பாருங்கப்பா அப்படின்னு அவருக்கு முன்னாடி கொண்டு போய் நீட்டுறார். எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறார். ஆனா யார கூட பண்றதில்ல அறிக்கை. திரள் கூட்டத்த கூட கர்த்தர் வந்துட்டு அறிக்கை பண்ணுகிறது இல்லை. ஆனா அவங்களுடைய நாமங்கள் எங்க இருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. இப்போ ஜீவ புஸ்தகத்துல இன்னொருத்தருடைய பேரும் இருக்கு. இன்னொரு வகுப்பார். அது 2ஆம் மரணத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய வகுப்பாருடைய நாமங்களும் அங்க எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய நாமங்கள் தான் என்ன பண்ணப்படுது? கிறுக்கப்படுகிறது. அப்போ கிறுக்கி போடாமலுங்கும் பொழுது அது யார் அப்படின்னா, அது மெய் திருச்சபை மற்றும் திரள் கூட்டத்தாரை குறிக்கிறது. அதுல விசேஷமாய் மெய் திருச்சபையை மாத்திரமே அது குறிக்கிறது. நெக்ஸ்ட், கிறுக்கி போடப்படுதல் யார குறிக்கிறதுனா, அது 2ஆம் மரணத்திற்கு செல்லக்கூடியவர்களை அது கிறுக்க குறிக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் 2ஆம் மரணத்திற்கு போகிறவர்களின் நாமங்கள் அந்த புத்தகத்தில் இருந்து நிச்சயமாக கிறுக்கப்படும். நிச்சயமாக கிறுக்கப்படும். அவர்கள் நித்திய அழிவினால் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். டெஸ்ட்ராய். 2ஆம் மரணம் எனும் பொழுது இன்னொரு வாய்ப்பு இல்ல. அது அவ்வளவுதான். முதல் மரணத்திலிருந்து நாம ஜீவன் பெற்றுக்கொண்டோம். ஜீவன் பெற்றுக்கொண்டோம். இப்ப அடுத்து செத்து போனா 2வது மரணம். அப்போ 2ஆம் மரணத்துல போறவங்க என்ன பண்ணப்படுவாங்கன்னா, டெஸ்ட்ராய், நித்திய அழிவினால் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். அப்போ சரி, மெய் திருச்சபைய கர்த்தர் இயேசு அறிக்கை பண்றாங்க.
2ஆம் மரணத்துல போறவங்கள கிறுக்கி போட்டுறாரு. பேரே இல்ல இப்போ. முதல்ல எழுதி இருந்துச்சு. ரொம்ப நாள் இருந்துச்சு. வாய்ப்பு குடுத்து குடுத்து பார்த்தாரு. அவங்க கேட்கிற மாரி இல்ல. இப்ப என்ன ஆயி போச்சு? கிறுக்கி போட்டாச்சு. இப்ப அவங்க இல்ல. இப்ப நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப இவங்களுடைய நாமங்கள் கிறுக்கப்படலாமா? கிறுக்கப்படக்கூடாதா? கிறுக்கப்படலாம். ஆனா கிறுக்கப்படுறதில்ல. ஏன்னா, அவர்களுக்கு என்ன நடக்குது அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணப்படுதுன்னா, அவங்களுக்கு சில வாய்ப்புகள் கடந்து போகும்பொழுது, அவங்க அதில பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்க சிலர் கூட்டத்தார் வாய்ப்புகள பயன்படுத்திக்கிறாங்க. எப்போ? கண் கெட்டதுக்கு அப்புறம். கண் கெட்டதுக்கு அப்புறம். நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது, நல்லா கண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அவங்க என்ன பண்றதில்ல? பார்க்கறதில்ல, செய்யறதில்ல. செய்ய வேண்டிய காலத்துல இதுதான் சொல்றோம் கால பீரியட். அந்த பீரியட்ல அந்தந்த டைம்ல, அந்தந்த நேரத்துல, அந்தந்த காலகட்டத்துல தேவன் குடுத்திருக்கிற மகாபெரிய வாய்ப்ப அவங்க பயன்படுத்தி கொண்டோமானால், நாம பயன்படுத்திக்கிட்டோம்னா, நமக்கு என்ன கிடைக்கும்னா, கன, மகிமை, அழியாமை கிடைக்கும். இப்போ திரள் கூட்டத்தாருக்கு கனமும் கிடைக்கும், மகிமையும் கிடைக்கும். இவ்வளவு தூரம் மேல போறாங்க. ஆனா என்ன கிடைக்கிறது இல்ல? அழியாமை மட்டும் கிடைக்கிறது இல்ல. அப்போ அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா போராடணும். அதிகமா இப்பவே செயல்படணும். இப்போ கனம், மகிமை, அழியாமைன்னா, கனம், மகிமையை சாதாரணமா குடுத்துருவாரா தேவன்? சும்மா இந்தாங்க வச்சுக்கங்கன்னு குடுத்துருவாரா அப்படின்னா, அப்படி இல்ல. அப்படி கொடுக்க முடியாது. அதையும் வாங்குவதற்கு அவங்க என்ன பண்ணணும்? அப்படின்னா, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ சிறுமந்தைக்கு இப்ப இந்த பீரியட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான ஒரு வளமான வாசல் யாருக்கு இல்ல அப்படின்னா, திரள் கூட்டத்தாருக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த வெண்வஸ்திரம் உள்ளது 2 வகுப்பாருக்கும் இதே வேறுபாடு இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. கிறிஸ்துவின் சாட்டப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை அவர்கள் பெற்றபோது பெற்ற பொழுது சிலர் தங்கள் வஸ்திரங்கள உலகத்தினால கரைபடாதபடிக்கு அவங்க என்ன பண்ணலன்னா, காத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அப்ப உலகத்தினால தங்களை கரைப்படுத்திக் கொண்டதுனால, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஸ்பாட்டடு, இங்க வந்துட்டு கரைகள், இப்படி நெறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணிர்றாங்கன்னா, அவ்வப்போது அத என்ன பண்ணல, வாஷ் பண்ணாம, அவ்வப்போது அதுல வந்து சரியான முக்கியத்துவம் குடுக்காம, அத பாதுகாக்க என்ன பண்ணிர்றாங்க, தவறிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இங்க என்ன ஆயிடுதுன்னா, கரைகள் அதிகமாயிட்டே போகுது. கரைகள் அதிகமாயிட்டே போகுது. ஆனா வஸ்திரம் அவங்க போட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப வஸ்திரத்த தூக்கி போடுறதில்ல. அப்ப வஸ்திரம் அவங்கள இடத்துல இருந்துட்டே இருக்கு. இப்ப கரைகள் அதிகமாகிட்டே போகுது. அப்போ உலகத்தால் தங்களுடைய கரைகளை அவங்க கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய வஸ்திரத்த. அப்போ ரீபிரிண்ட் 2:4:2ல நம்ம கவனிக்கும்போது, காட்ஸ் பீப்பிள் மஸ்ட் டேக் தேர் சாய்ஸ் எய்தர் த டிவைன் ஆர் த வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். பாருங்க, தேவன தேவனுடைய ஜனங்கள் நிச்சயமா கையில எடுக்க வேண்டியது 2 விஷயம். 1 நிச்சயமா ஏதாவது 1 எடுக்கணும். 1 தேவனுடைய தெய்வீகத்தை குறித்ததான இந்த புதிய சிந்தைக்கு உண்டான காரியங்கள செய்யக்கூடிய விஷயங்கள்ல செய்யணும். இன்னொன்னு இல்லன்னா, அவங்க உலகத்த தேர்ந்தெடுக்கணும். அப்ப உலகத்தை தேர்ந்தெடுத்தால் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னா, அது நம்ம பார்த்தோம். அப்போ நிச்சயமா அவங்க பண்ண வேண்டியது டிசைட் பண்ணணும். 1 உலகமா அல்லது தேவனா? 2ல ஏதாவது 1 நிச்சயமா தேர்ந்தெடுக்கணும். 2ல எத தேர்ந்தெடுத்தாலும் அதற்குரிய பலனை அவர்கள் அடைவார்கள் என்பதை நம்ம இங்க கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ உலகத்துல உலகத்தால கரைப்படுவது அப்படிங்கும் பொழுது, உலகத்தினுடைய நோக்கங்கள், காரியங்கள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற காரியங்கள் மற்றும் பாவம் இவைகளிலே நம்ம வந்துட்டு என்ன பண்ணப்படுவோம்னா, கரைபடாம நம்மள காத்துக்கொள்ளணும். அப்போ பாவம் என்று சொல்லும் பொழுது, திரள் கூட்டத்தார் வந்துட்டு யாருன்னா, அவர்களும் கன்னிகைகள். இப்ப கன்னிகைகள்ங்கும்போது அவங்க பாவிகள் இல்ல. பாவம் செய்றவங்க இல்ல. விரும்பி பாவம் செய்கிறவர்கள் கிடையாது. அப்ப விரும்பி பாவம் செய்கிறவர்களோ அல்லது பாவத்தினால இதாகுறவங்களோ இல்ல. அப்போ கன்னிகைகள் அவங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்கிறாங்க. அப்படி பரிசுத்தம் இல்லன்னா எங்க முடியாது. பின்னாடி எல்லாம் முடியாது. தோழிகளாகலாம் முடியாது. தோழிகள் ஆகணும்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும்.
அப்போ மெய் திருச்சபைக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, கூடவே போற அசிஸ்டன்ட்க்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அவர் அளவுக்கு கலெக்டர் அளவுக்கு இல்லனாலும், கலெக்டரோட பிஏவுக்கு கலெக்டர் மாதிரி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். சில விஷயங்கள் அசிஸ்டன்ட் கலெக்டர்னா அவருக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள தெரிஞ்சிருக்கணும். அப்போ தோழிகள் அப்படிங்கும் பொழுது, அவங்களும் கன்னிகைகள். அவங்களும் வந்துட்டு பரிசுத்தத்துல அவங்க நிலைத்திருக்கிறத கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ அவர் உலகத்தோட தொடர்பு கொண்டதால அவங்களுடைய வெண்வஸ்திரம் கரைப்பட்டு அழுக்கடைஞ்சிருக்கு. இப்போ அவர்களுடைய நீதி அல்லது கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் ஒப்புக் கொடுக்க முடியாதபடிக்கு அது அழுக்கா காணப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு. ஒரு கரை பட்ட உடனே அத அப்படியே விட்டுட்டாங்க. அத அவங்க என்ன பண்ணலன்னா, கிளியர் பண்ணல. அப்போ அவருடைய ஓட்டத்தினுடைய முடிவுல இது சோதிக்கப்படும் பொழுது, அவங்க எப்படி காணப்படுறாங்கன்னா, அழுக்கா காணப்படுகிறார்கள். அப்போ அழுக்கா காணப்படும் பொழுது, இங்க என்ன குடுக்குறாங்கன்னா, இன்னும் அதை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். எத? வெண்வஸ்திரத்த. வெண்வஸ்திரத்த அணிந்திருக்கிறார்கள். அப்ப வெண்வஸ்திரத்த அணிந்திருக்கிறார்கள். நீதியின் வஸ்திரத்தை இன்னும் நீக்காம இருக்கிறாங்க. அத கழட்டி போடல. அவங்களுக்கு எனக்கு இது வேண்டாம். நான் போயிர்றேன்னு சொல்லல. பண்ணிட்டோம். கான்செக்ரேஷன் பண்ணிட்டோம். நம்ம கர்த்தருடைய விஷயத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறதுல உணர்வு இருக்கு. செய்றோம். ஆனா, முறையானபடி, சரியானபடி, சரியான நேரத்துல செய்யல. நேரம் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப பர்ட்டிகுலர் டைம்ல நாம அத செய்யல அப்படி. அங்க அவங்க என்ன ஆயிடுறாங்க? திரள் கூட்டமாக ஆயிடுறாங்க. அப்ப திரள் கூட்டத்தார் பர்ட்டிகுலர் டைம்ல செய்யல. அந்த நீதியின் வஸ்திரத்த அவங்க இன்னும் என்ன பண்ணல? போடல. அவர்கள் ஆண்டவரை விடவில்லை. அந்த திரள் கூட்டத்த வகுப்பாரு ஆண்டவரை என்ன பண்ணலையாம்? விடலையாம். அவரும் அவர்களை கைவிடவில்லை. அப்ப இவங்க விடல. இவங்க கை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. "வா என்ன விட்டுறாதீங்க" அப்படின்னு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அதே மாரி அவரு என்ன பண்ணிட்டாரு? அட புடிச்சிட்டு இருக்கிறாப்லயா? சரி பரவால்ல. இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்ன்னு அவரும் வந்துட்டு என்ன பண்றாரு? அவரும் புடிச்சிருக்காரு. அப்போ ஆனால் அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருந்த உபாயத்தை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். அப்ப அவர்கள் அந்த நேரத்துல தேவையான கிருபைகள கிடைக்கும் பொழுது, அவங்க சரியானபடி பயன்படுத்தாம விட்டுட்டாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இப்படி கவனிக்கும் பொழுது, நம்ம வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனம் 9, 13 மற்றும் 14. என்று நான் பார்த்தபோது, சகல ஜாதிகளும், புத்திரர்களும், ஜனங்களும், பாஷைக்காரர்களும் ஒருவரும் எண்ணப்படாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அணிகளை தரித்து கைகளில் குருசாலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்குட்டியாளர்களுக்கு முன்பாகவும் நின்று கண்டேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அணிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிக உட்புறத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்சியாளர்களை இரத்தத்திலே தூக்கி வைத்தவர்கள். அப்போ நம்ம இங்க கவனிக்கிறோம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப வெளுத்தவர்கள் அப்படின்னா என்ன அடி அடிச்சிருக்கணும். நம்ம துணி துவைக்கிற இடத்துக்கு போய் பார்த்தோம்னா தெரியும். போட்டு முறுக்கி அடிச்சா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடணும். அந்த மாதிரி வெளுத்தவர்கள் அப்படிங்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படிங்கும் பொழுது, இப்ப நமக்கு பீரியட் கிடைச்சிருக்கு. நமக்கெல்லாம் வந்துட்டு வெளுக்கிறார்களா? நமக்கு எப்படி? அப்படியே ஃபேன் காத்துல உட்கார்ந்து அழகா கேட்டு, அழகா சின்ன சின்ன ஊசியால குத்துற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி, அப்படியே அத பொறுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தேவன் கிருபை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா, இவங்க எங்க போய் வாங்கணும் எண்ணெய? மகா உபத்திரவத்தில் வெளுக்கப்பட்டது. சப்டைட்டில். மகா உபத்திரவத்தில் வஸ்திரம் வெளுக்கப்பட்டது. அப்போ மகா உபத்திரவத்துல வெளுக்கப்பட்டதுன்னா, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தலைகீழ. அப்போ வந்துட்டு அவங்களுடைய நிலை மிகவும் மோசம். நம்ம நெனச்சுக்குவோம், நீ திருச்சபையில இல்லன்னா பரவால்ல பிரதர். ஒரு திரள் கூட்ட வாய்ப்பு கிடைச்சா கூட பரவாயில்லைங்கன்னு கூட சில பேர் எண்ணலாம். ஆனா, திரள் கூட்ட வகுப்பார் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடி வாங்கணும். அதுக்கு இதுவே பெஸ்ட். இப்ப கிடைக்கிற சூழ்நிலையில, கிடைக்கிற தேவன் கிருபையில அவர் குடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள சரியானபடி பயன்படுத்தி, நம்மளுடைய வெண்வஸ்திரத்த சரியானபடி துவைச்சு, கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா, பிரச்சனை இல்ல.
அதுக்கு மேல எம்ப்ராய்டரி பண்ணி நம்ம அதை அழகுபடுத்திட்டோம்னா என்ன இல்ல பிரச்சனை இல்ல. இல்லைன்னா நிச்சயமாய் அடி இருக்கு. ஒண்ணு வெண்வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டா என்ன ஆயிடும்? டெஸ்ட்ராய். ஒண்ணும் இல்ல. நமக்கு என்னதான் இருக்காது, விடுறதுக்கும் ஆசை இருக்காது, போறதுக்கும் மனசு இருக்காது. அப்போ இத போட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது என்ன ஆகும்னா, இந்த திரள் கூட்ட வகுப்பா இருக்கு மிகவும் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் எங்க இருந்து வந்தவங்க? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ மெய் திருச்சபைக்கு மிகுந்த உபத்திரவம் இருக்கு. அதுல மாற்றம் இல்ல. ஆனா அதை காட்டிலும் அந்த நேரத்துல செய்யாதவர்களுடைய நிலை மிகவும் மோசமா இருக்கும். அப்படி மோசமாய் வந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரேட் என்னதான் பார்க்கும் பொழுது நிக்கலாம், உட்கார முடியாது. தோழிகளாக கூட வந்து நிக்கலாம். அப்படி தோழிகளா வந்து நிக்கணும்னா கூட தேவன் அவ்வளவு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காரு. அப்படி அடி வாங்கி அப்படிதான் அந்த இடத்துக்கு வர முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இப்படி அவங்க இந்த மிகுந்த உபத்திரவத்தின் மூலமே அவர்கள் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப நம்ம இதுவரையிலும் என்ன கவனிச்சிருக்கோம் பார்க்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன் அப்படின்னா, அப்போ தலைப்பு ஞாபகம் இருக்கா? ராஜ்யத்தின் வெண்வஸ்திரம். இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ராஜ்யத்தின் வெண்வஸ்திரம் பார்த்தோமா? ராஜ்யத்தின் வெண்வஸ்திரம் தான் பார்த்தோம். ஏன் எப்படி அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எங்க இருப்பாரு? ராஜ்யத்துல இருப்பார். அப்ப ராஜ்யத்துல இருக்கிறவருக்கு தான் வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். அப்ப இப்ப நமக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ராஜ்யத்தின் வெண்வஸ்திரம் எனும் பொழுது இந்த ராஜ்யத்தின் வெண்வஸ்திரம் இது உண்மையான வஸ்திரமாக காணப்படுகிறது. இந்த உண்மையான பரிசுத்தத்தை நாம் அணிந்து கொள்வது எப்பன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய பரம வாசஸ்தலத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது இந்த ராஜ்யத்தின் வெண்வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ த ஒயிட் டைமண்ட் ஆஃப் த கிங்டம் நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். அந்த ஜெயம் கொள்ளுதல்ல உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும். வெண்வஸ்திரத்தை நாம பெற்றிருக்கிறோம். அந்த வெண்வஸ்திரத்தை கரைபடியாம காப்பாத்திக்கணும். அப்பதான் நாம 1,44,000 ஆக முடியும். அப்படி 1,44,000 பேராக ஆனாதான் நம்முடைய கர்த்தர் அவருடைய பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் நம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவார். ஆக நம்ம இப்படியாக இந்த சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கும் இந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கும் அடியேனை பயன்படுத்துவதற்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் சபையார் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக கேட்ட சத்தியத்தின்படியாக நாம் அதை நம்முடைய பலியின் ஜீவ ஓட்டத்திலே முறையாக பயன்படுத்தி மனவாட்டி வகுப்பாரை ஆகிட தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக.